அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், நல்ல வசனத்தை கவனிங்க. நம்ம இந்த வசனத்திலிருந்து சில மறைபொருளை பார்க்க போகிறோம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். இதே காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் இருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல சொல்றதுக்கும் ஆதியாகமத்துல சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொல்லும் போது வா என்றார் அப்படி இருக்கு. அதே ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது போ என்றார் அப்படின்னு இருக்கு. இந்த வா என்றார் போ என்றார் ரெண்டு இருக்கு. ஆனா சம்பவம் ஒண்ணுதான். நம்ம பார்க்கறதுக்கு ஒரே சம்பவம் மாதிரி தான் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது ஸ்தேவான் சொல்லும் போது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வா என்று சொன்னதாக சொல்லுகிறார். அதே நேரத்துல ஆதியாகமத்துல சொல்லப்படும் போது கர்த்தர் போ என்று சொன்னார்னு இருக்கு. கர்த்தர் வான்னு சொன்னாரா போன்னு சொன்னாரா? இதை கேட்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ஏங்க வான்றது முக்கியமா போன்றது முக்கியமா? அழைப்பு தானே முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. கர்த்தர் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரியம் உண்டு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வா என்பது ஒரு அழைப்பு. வா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்தில் இருந்து ஒரு மனுஷனை அழைப்பதற்கு பேர் தான் என்னது? வா. போ என்பது ஒரு இடத்தில் இருந்து மனுஷனை அனுப்பி விடுவது. புரியுதா? வா அப்படின்னா ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம கூப்பிடுறதுக்கு பேரு வா. போ என்பது ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தனை அனுப்பி விடுவதற்கு பேர் தான் போ. இந்த வாக்கும் போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, வா என்பது அன்பு. ஒரு இடத்துல இருந்துட்டு கூப்பிடுறது, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அன்பு. அதே நேரத்துல போ என்பது கோபம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வாரு, மோசே கிட்ட சொல்வாரு, இனி இவர்களோடு கூட நான் வரமாட்டேன், நீ இவர்களை அழைத்துக் கொண்டு போ. அப்போ மோசே சொல்வாரு, நீங்க வராட்ட நாங்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்ப போ என்பது ஒரு கோபம். இப்போ பவுல அபிஷேகம் பண்ண சொல்லி அனனியா கிட்ட சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல முதல்ல அனனியா கிட்ட பேசுறாரு. அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நீ சொல்லுன்னு அனனியா எதிர்கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்தணும் ஆயிற்று. இந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவருடைய வேலை போய் அபிஷேகம் பண்ண வேண்டியதுதான். ஆனா இப்ப இவர் ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை மாதிரி, இல்ல ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே இவன் எல்லாரையும் துன்பப்படுத்தவன் ஆயிற்று. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி மாறுது பாருங்க, வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ. ஆண்டவர் இந்த போங்கிற வார்த்தை என்ன சொன்னதுன்னா, நீ போ. அவன் அப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? அவன் அப்படிப்பட்டவன், அவன் சபையை துன்பப்படுத்துறது எனக்கு தெரியாதா? அவனை நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும். நீ போ. அந்த போங்கிற வார்த்தை ஒரு கோபம். போ என்பது கர்த்தர் சொல்லி செய்யாத போது நடக்கிறதுக்கு பேர் தான் போ. ஒரு போன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய அந்த இடத்துல ஆண்டவருடைய மனநிலையை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப ஆபிரகாம் சம்பவத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திற்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வார்த்தைகள் அங்க மாறும் பாருங்க. அந்த இடத்துல வார்த்தைகள் மாறும். அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் இருக்கும். அதுவே ஆதியாகமத்தில் சொல்லும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் இருக்கும். மூணாவதா இன்னொரு வார்த்தை சேரும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல வா என்றார், ஆதியாகமத்தில் போ என்றார். அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒண்ணுதானா, இல்ல ரெண்டு வெவ்வேறையா? அங்க வாழ்றாரு, இங்க போங்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய முதலாவது அழைப்பை தவறவிட்ட மனிதன். முதலாவது அழைப்பை தவறவிட்ட பின் இரண்டாவது அழைப்பு தான் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அந்த முதலாவது அழைப்பை பத்தி ஆதியாகமத்தில் மறைமுகமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஸ்தேவான் வெளியரங்கமாக்குகிறார் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. முதலாவது கொடுக்கப்பட்ட அழைப்பை ஆபிரகாம் தவறவிட்டபடினாலே இரண்டாவது அழைப்பு ஆதியாகமத்தில் கொடுக்கப்படுகிறது. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கோபம் எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்னு நல்ல கவனிங்க. காரானூரில் குடியிருக்கும் முன்னமே, மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் போதே, இது இப்பதான் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரா, நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா.
இந்த மெசொப்பொத்தாமியா தேசம் காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே இருக்கு. இந்த மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும் போது இருக்கு. இப்ப நீங்க ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்க நம்ம வருஷக்கிரமா பார்க்க போறோம், உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியும். ஆக்சுவலா ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல கர்த்தர் பேசும்போது எங்கிருந்து பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் காரானூர்ல குடியிருக்கும் போது தான் பேசுறார். அந்த 11:31-32 வாசிச்சீங்கன்னா, அவர்கள் ஆரானுக்கு வந்தார்கள், அவர்கள் ஆரானிலே தங்கி விட்டார்கள் இருக்கும். ஆரானிலே தங்கி விட்டார்கள். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த டைம் லைனோட சொல்றேன் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரியும். ஈராக் தான் இந்த மெசொப்பொத்தாமியா தேசங்கிறது பாபிலோன். அந்த பாபிலோன் தான் பின்னாட்களிலே இப்ப இருக்கக்கூடிய ஈராக், நம்மளுடைய ஈராக் பகுதி தான் பாபிலோன். அந்த பாபிலோன் தான் மெசொப்பொத்தாமியா தேசம். மெசொப்பொத்தாமியா என்ன அர்த்தம்னா, 2 நதிகளுக்கு இடைப்பட்ட இடம்னு அர்த்தம். 3 பக்கம் தண்ணி இருந்து ஒரு பக்கம் லேண்ட் இருந்தா அதுக்கு பேரு தீபகற்பம். சுத்தி தண்ணி இருந்து நடுவுல லேண்ட் இருந்தா அதுக்கு பேரு தீவு. அதே மாதிரி 2 பக்கம் தண்ணி ஆறு ஓடி நடுவுல இருக்கிற லேண்டுக்கு பேர் தான் மெசொப்பொத்தாமியா. இந்த மெசொப்பொத்தாமியாங்கிறது ஈராக், இன்னைக்கு இருக்கிற ஈராக். ஈராக்குடைய தலைநகரம் பாக்தாத். பாக்தாத்ல இருந்து 80 மைல் தூரத்துல இருக்கிறது தான் பாபிலோன் இருந்துச்சு. அந்த பாபிலோன்ல தான் இவர் குடியிருந்தார். மெசொப்பொத்தாமியா தேசத்தில் ஆபிரகாம் இருந்தார். அங்கே குடியிருக்கும் பொழுதே காரானூருக்கு வர்றதுக்கு முன்னாடியேங்கிறாரு ஸ்தேவான் சொல்லும் போது, காரானூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். இப்ப இவர் என்ன பண்றார்? ஆபிரகாம் இந்த அழைப்பை தன் தகப்பனிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளுகிறார், தேராகு இடத்துல. அதை பகிர்ந்து கொண்ட ஒண்ணுதான் அந்த 11:31 சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் தன் பேரனமாயிருந்த லோத்துவையும் தன் மருமகளாயிருந்த சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, இந்த கல்தேயர் வார்த்தை தான் மெசொப்பொத்தாமியா, சால்டியன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை மெசொப்பொத்தாமியா, இன்னொரு வார்த்தை ஈராக்கு, இன்னொரு வார்த்தை பாபிலோனு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சினையார் தேசம் இருக்கு பைபிள்ல. சினையார் தேசம் இதெல்லாம் ஒரு இடத்துக்கு பேர் தான், பாபிலோனுக்கு இப்ப இருக்க ஈராக்குக்கு பேர். அங்க இருக்கும்போது ஆண்டவர் பேசுறதுனால இத வசனம் சொல்லுது, தேராகு அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அந்த 31 வசனம் சொல்லுது பாருங்க, எங்க போக புறப்பட்டான்? கானான் தேசத்துக்கு. அழைப்பு யாருக்குரியது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அழைப்பு கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆனா புறப்பட்டது யாரு? தேராகு. தேராகு யாருன்னா ஆபிரகாமுடைய அப்பா. அப்போ ஸ்தேவான் சொல்றாரு, அவர் அங்க இருக்கும் போதே அவர்கிட்ட பேசிட்டாரு ஆண்டவர், நான் காண்பிக்க தேசத்துக்கு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப சொன்ன உடனே ஆபிரகாம் போய் யாருகிட்ட பகிர்ந்துக்கிறாரு? இத தேராகு கிட்ட. அப்ப தேராகு தான் புறப்படுறாரு. தேராகு சொல்றாரு, சரிப்பா வாங்க எல்லாரும் போலாம், எல்லாரும் புறப்படலாம்னு தேராகு தான் கூட்டிட்டு போறாரு. ஆனா போகிற வழியில அதே மெசொப்பொத்தாமியா தேசத்துல இன்னொரு பகுதி, அதுக்கு பேர் ஆரான்னு பேர். இந்த ஆரானுங்கிறது எபிரேய வார்த்தை. இதுவே கிரீக்ல சொல்லும் போது ஹாரான்னு சொல்லுவாங்க, அதான் காரானூர்னு சொல்லுது. இந்த ஆரான் தான் அங்க காரான். இவங்க ஆரானுக்கு வராங்க. ஆரானுக்கு வந்த போது ஆரானிலே தங்கி விட்டார்கள் இருக்கு வசனத்துல. ஆரானிலே தங்கி விட்டார்கள். அப்பத்தான் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதான் கோபம். முதல் அழைப்பு கொடுக்கப்பட்டது மெசொப்பொத்தாமியா தேசத்துல. முதல் அழைப்பு கொடுக்கப்பட்டது காரானூருக்கு குடியேறதுக்கு முன்னாடி. இந்த விஷனை வாங்கின ஆபிரகாம் தேராகு கிட்ட சொல்லும் போது அதை அழைத்துக் கொண்டு போகிற தேராகு வழியிலே ஆரான் என்கிற ஒரு இடத்தை பார்க்கிறார். நல்ல செழிப்பான தேசம், நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடம். அங்க போற தேராகு என்ன பண்ணிடுறாரு? வீடு கட்டி எல்லாம் செட்டில் ஆயிடுறாரு. அங்க போய் தகப்பன் வீடு வந்துருது, வீடுலாம் கட்டிட்டார். இப்ப வசனம் சொல்லுது, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். கவனிச்சு கொள்ளுங்க. வாக்கு பின்னாடி போக்கு பின்னாடி என்ன இருக்குது? வா என்பது முதலாவது அழைப்பு, போ என்பது 2வது அழைப்பு. முதல் அழைப்பு அன்பு, 2வது அழைப்பு கோபம். கர்த்தர் சொன்னார் முதல் ஆபிரகாம் கிட்ட, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இந்த ஆபிரகாம் இந்த 2வது கோபத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ன? அவர் அந்த கோபமா போன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய விஷனை கொண்டு போய் யாருகிட்ட பகிர்ந்து கொள்றாரு? தேராகு கிட்ட. இந்த தேராகு யாரு? தகப்பனாக இருந்தாலும் அழைப்பில்லாதவன், தகப்பனாக இருந்தாலும் விஷன் இல்லாதவன். இந்த விஷன் அதாவது தரிசனம் இல்லாதவன். கர்த்தர் அவன்கிட்ட பேசல. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும். அப்படின்னா யாரை விட்டுட்டு வரணும்? அப்பாவை விட்டுட்டு வரணும். வர்றதுக்கு பதிலா ஆபிரகாம் யாருகிட்ட போய் ஷேர் பண்றாரு? அப்பா கிட்ட ஷேர் பண்றாரு. அப்பா எனக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்கு, ஆண்டவர் என்ன கானானுக்கு போக சொல்றாரு. சொன்ன உடனே வேதம் சொல்லுது, தேராகு தன் குமாரனை கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டார். ஆனா இந்த தேராகுக்கு விஷன் இல்லாததுனால நடுவுல ஆரான் வந்த உடனே, ஆரான் ஒரு இடம் வந்த உடனே கானானுக்கு போறத மறந்துட்டு அவர் எங்க தங்கிட்டாரு? ஆரானிலே தங்கி விட்டார். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். நீங்க யாருமே தரிசனம் இல்லாம இங்க வரல. நிறைய பேர் நினைக்கிறாங்க தரிசனம் என்றால் ஊழியம்னு. ஊழியம் ஒரு தரிசனம். அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதே ஒரு தரிசனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தருக்கு.
ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பைபிள்ல. இங்க யாருமே நம்ம சும்மாவே சபைக்குள்ள வரல. நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு பிதாவினுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஏன் இந்த சபைக்கு கொண்டு வந்தாரு? உங்க அத்தனை பேர் மேலே கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. God has a heavenly purpose. பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம இங்க வந்திருக்கிறோம். அப்படி வந்த நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய சொல்றாரு. உனக்கு ஒரு பிரத்யேகமான விஷன் கொடுக்கிறாரு. இந்த விஷன் உனக்கு கொடுக்கும் போது, இந்த தரிசனம் கொடுக்கும் போது, அழைப்பை கொடுக்கும் போது, எப்போது நீ போய் அதை அந்த அழைப்பில்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறாயோ, அந்த விஷன் தெரியாதவனோடு கூட ஷேர் பண்ணுகிறாயோ, உன்னை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல அவங்க கூட புறப்பட்டு வருவாங்க. ஆனா பாதி தூரத்துல ஆறான் வந்த உடனே அவங்க தங்கிடுவாங்க. உன்னை கானானுக்கு போக விடாம தடுத்துருவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஊழியம் பாதி நின்று போச்சு? ஏன் ஊழியம் வளர்ச்சி இல்ல? எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ போராடுறோம், ஆனா ஊழியத்தின் பாதையில் எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே. காரணம் என்ன? உன்னை அழைத்த அழைப்புல நீ போக வேண்டும். உன் அழைப்பை கொண்டு போய் விஷன் இல்லாதவங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. நீ எப்போ உன் அழைப்பை விஷன் இல்லாதவங்கிட்ட போய் ஷேர் பண்றியோ, நிறைய பேருக்கு அது ஒரு சுபாவம். கர்த்தர் பேசின உடனே அது யாருக்கிட்டையாவது சொல்லணும், உடனே யார்கிட்டயாவது அதை பகிர்ந்துக்கணும். கர்ப்ப வேதனை படுவாங்க, சொல்லாம இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஷேர் பண்றது யாரா இருக்கும்? அந்த விஷன் இல்லாதவனா இருக்கும். அந்த விஷன் இல்லாதவன் அதை ஒத்துப்பான். ஆமா ஆமா, கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது சோத்திரம், நானும் உன் விஷன்ல வரேன்பா. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? நடுவுல அவன் உன்னை கொண்டு போய் ஆறான்ல நிறுத்தி விடுவான். அதற்கு தொடர்ந்து உன்னை போக விடாதபடிக்கு தடுத்துருவான். தயவு செஞ்சு சொல்றேன், ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசினா திருப்பி ஆண்டவர்கிட்டயே பேசுங்க. அதை கொண்டு போய் விஷன் இல்லாதவங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. விஷன் இல்லாதவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது உன்னுடைய ஊழியம் பாதியிலே நின்று போகும். உன்னுடைய அழைப்பு பாதியிலே தடுக்கப்பட்டு போகும். ஆபிரகாமுடைய முதலாவது அழைப்பு தவறவிடப்பட்ட அழைப்பு. கர்த்தர் வான்னு கூப்பிட்ட போது அவர் எப்ப தன்னுடைய தகப்பன்ட்ட போய் ஷேர் பண்ணாரோ அந்த அழைப்பு அவர் கையை விட்டு போயிருச்சு. அவர் ஆரானுக்கு போயிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய விஷனை இழந்துட்டு நிக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில விஷனை இழந்துட்டு நிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. காரணம் என்ன? உன் விஷனை நீ சம்பந்தம் இல்லாதவங்க சொன்னது, சம்பந்தம் இல்லாதவங்க ஷேர் பண்றது. இன்னும் சொல்றேன், அந்த சம்பந்தம் இல்லாதவங்க ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க, ஆவிக்குரியவங்கள கூட இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சீனியரா கூட இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்க, ஏலி படுத்திருக்கிறாரு வாசல்ல, சரியா? உள்ள படுத்திருக்கிறார் சாமுவேல். ஆனா கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறாரு? சாமுவேல்கிட்ட பேசுறாரு. 3 தடவை அழைப்பு கொடுக்கிறாரு, சாமுவேலே சாமுவேலே. ஆனா ஒரு தடவை கூட ஏலி கிட்ட பேசல. ஒருவேளை ஏலி கிட்ட சொல்லி, உங்ககிட்ட தான்ப்பா சாமுவேல் வரா, சாமுவேல் உங்ககிட்ட தானே கேட்கறா, சரி அவங்கிட்ட சொல்லு. இல்ல, கடைசி வரைக்கும் யார்கிட்ட பேசல? ஏலி கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை. அவசியம் இல்லை கர்த்தருக்கு. உன்னை கர்த்தர் செலக்ட் பண்ணா, உங்ககிட்ட கர்த்தர் ஏதாவது காரியம் சொன்னா அது உங்களுக்குரியது. கர்த்தர் உங்ககிட்ட தான் இடைபடுவார். நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொன்னாருங்க, என் வாழ்க்கையில நடக்கல. என்ன, ஏன் நடக்கல? என்ன காரணம்? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்துல தப்பு இல்ல. சொன்ன கர்த்தரும் தப்பானவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் சொன்னதுல தப்பு இல்ல, சொன்ன ஆண்டவரும் தப்பானவர் இல்ல. கேட்ட உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, கேட்ட உங்ககிட்ட தான் பிரச்சனை. ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியம் ஏன் லைஃப்ல நடக்கல? இதுல வேற நம்ம சொல்லுவோம், அந்த யார் மூலமா சொல்லியிருப்பாரு, அவர்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாருங்க, ஆனா நடக்கவே இல்ல. தீர்க்க தரிசனத்திலையும் தப்பு கிடையாது, சொன்ன தீர்க்க தரிசி மேலையும் தப்பு கிடையாது. மிஸ்டேக் ஓ மேல தான் இருக்கு. நீ யாருக்கிட்ட ஷேர் பண்ண? ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, போ பார்வன் கிட்ட போ. இந்த மோசே போமாட்டேன் 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 ஒண்ணு அந்த பிளான்ல கொண்டு வந்து யாரை இணைக்கிறாரு? ஆரோனை இணைக்கிறாரு. அங்க ஆரோன் வரான். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் நன்றாய் பேசிக்கணும் அல்லவா, அவனு வரான், அவனையும் கூட்டிட்டு போ. இப்போ மோசேக்கு கொஞ்சம் நிம்மதி, அப்பா பரவாயில்ல, கூட ஆரோன் வரான். எந்த ஆரோனை நீ எதிர்பார்த்தாயோ அந்த ஆரோன் தான் பின்னாட்களிலே மக்களை நிர்வாணமாக்கி இருந்தான், தன் பகைவர் மத்தியிலே அவமானப்படத்தக்கதாயின்னு இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. சில நேரங்களில் நீ யாரை சேர்க்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாயோ அவங்களை சேர்த்தினா அவங்களாலேயே நீ அவமானப்படுற காலம் ஒண்ணு வரும். அந்த விஷன் இல்லாதவனை நீ சேர்த்த உன் வாழ்க்கையில பின்னாடி நீ தான் அவமானப்படணும். நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான், ஆவிக்குரியவங்க பிலிவர் அப்படின்னு சொல்லி விஷன் இல்லாதவங்க கூட சேர்றது. ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு, விஷன் வேறு. நான் சொல்றது புரியுதா? 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஊழியக்காரனுடைய கண் என்ன ஆகி போச்சு? இருள் அடைந்திருந்தது. விஷன் போயிருச்சு, விஷன் போச்சு. அந்த முதலாவது வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. ஏன் காரணம் என்ன? ஊழியக்காரன் கண்கள் இருள் அடைஞ்சு போச்சு, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வேதம் அபூர்வமாக இருந்தது. ஏன்? ஊழியக்காரனுக்கு விஷன் போச்சு, வார்த்தை அபூர்வமாயிரும்.
வார்த்தை அபூர்வம் ஆயிடுச்சுன்னா தரிசனம் போயிடும். நீங்க என்ன பண்றீங்க? இந்த தரிசனமே இல்லாதவங்கிட்ட போயிட்டு உங்க தரிசனத்தை ஷேர் பண்றீங்க. ஆண்டவர் எனக்கு அதை சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாரு. அவன் உங்களை என்ன செய்யறான் தெரியுமா? கானானுக்கு நேரம் நடத்த வேண்டியதுக்கு பதிலாக எங்க போய் நடத்திடுறான்? ஆரானுக்கு நேரம் நடத்திடுறான். இந்த ஆரான் என்பது ஒரு உலக பிரகாரமான செழிப்பான இடம் தான். ஆனா நீங்க நானும் புறப்பட்டது ஆரானுக்கு அல்ல. எங்க புறப்பட்டோம்? கானானுக்கு புறப்பட்டோம். இந்த பூமி என்பது ஒரு பாபிலோன். இந்த பூமியில இருந்து கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது பரம கானானுக்கு. அங்கே போகிறது தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? நடுவுல ஆரான் வருகிறது. விஷன் கானானுக்கு தான், நம்முடைய தரிசனம் கானான் தான், போக வேண்டிய இடம் கானான் தான். ஆனா நம்முடைய போகிற வழியில ஒண்ணு வருது. என்ன வருது? ஆரான் வருகிறது. செழிப்பு, உலகத்தினுடைய செழிப்பு, உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய புகழ், உலகத்தினுடைய பட்டம், உலகத்தினுடைய பதவி. இப்ப என்ன சொல்லிட்டா? இதுல என்ன தப்புன்ற அளவுக்கு ஆவிக்குரியவன் போயிட்டான். அதான் நான் சொல்லுவேன், பைபிள் சொன்னதை விட்டு சபைகள் 99% சபைகள் வேதத்தை விட்டு தூரம் போயிடுச்சு. 99% சபைகள் தேவனை விட்டும், தேவனுடைய ஆலோசனைகளை விட்டும், கர்த்தருடைய வசனத்தை விட்டும், தரிசனத்தை விட்டும், பிரதட்சணமான தரிசனங்கள் இல்லாதபடிக்கு சபை தூரம் போய்விட்டது. இன்னைக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் தப்பு. என்ன சுவிசேஷம்? இன்னைக்கு இயேசுநாதர் சொன்ன சுவிசேஷம் நீங்க சொல்றீங்களா? யோவான் ஸ்நானகர் சொன்ன சுவிசேஷம் நீங்க சொல்றீங்களா? பேதுருவும் அப்போஸ்தலர்கள் சொன்ன சுவிசேஷமா நாம இன்னைக்கு சொல்றோம்? இயேசுநாதர் என்ன சுவிசேஷம் சொன்னாரு? எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். இதான இயேசுநாதர் சுவிசேஷம். நீங்க சொல்ற நாம சொல்ற சுவிசேஷம் என்னது? நீ வா, இயேசு உனக்கு எல்லாம் தருவார். நீங்களும் யார் தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பேரு அப்படி சொன்னா தான் வராது. சிலுவையை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வானாலும் வரமாட்டீங்க. சத்தியம் பேசலாம் சபைக்கு வேணா வரமாட்டீங்க. உன் முகத்தை பார்த்த உடனே தீர்க்க தரிசனத்தை புட்டு புட்டு வைப்பார் வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. எல்லாம் 6 மணிக்கு ஒரு உபவாச ஜெபம் கூட்டம் வரமாட்டேங்குது. அதே நேரத்தில் இன்னிசை இரவு, விசேஷமான பாடல்கள், ஆடல்கள், கலர் கலரா லைட்டு, கூட்டம் குமியுது. வேதத்துல எங்கேயா இருக்குது? இன்னைக்கு தரிசனம் பயிற்சி எல்லாம் ஆரானுக்கு பயிற்சி. கானானுடைய விஷன் பயிற்சி. கானான் இல்ல இன்னைக்கு, எல்லாம் ஆரான். ஆரான்ல வீடு கட்டணும். சத்தியத்தை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம போயிட்டோம் பாருங்க. கூப்பிட்டது கானானுக்கு. கானானுக்கு போன ஆபிரகாம் வசனம் சொல்லுது, எபிரேயர் 11 9 10 11 வாசிக்கும் போது வாசிங்க பாப்போம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, நல்ல கவனிங்க, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சொந்தங்களாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். நல்ல கவனிங்க, கூடாரங்களில் குடியிருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி 13ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் இதே பூமியிலே தன்னை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். கானான் தேசத்துக்கு வந்துட்டான். அவங்கிட்ட பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஆஸ்தி இருக்கு, சீமான்னு பேர் இருக்கு, நல்ல காசு இருக்கு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். காரணம் என்ன? அவனுக்கு ஒன்று நன்றாய் தெரிகிறது, இந்த கானான் கூட என் சொந்தம் அல்ல, இன்னும் ஒன்று வருகிறது, அதுதான் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அதனாலதான் ஆரான்ல அவன் நிக்கல. அதனாலதான் அவன் கானானுக்கு வந்தான். கானானுக்கு வந்து வீடும் கட்டல. ஆனா இன்னைக்கு விஷனே என்ன? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற விசுவாசியா இருக்கட்டும், உன்னுடைய விஷன் என்ன? எப்படியாவது கர்த்தர் எனக்கு ஒரு வீடு கொடுப்பார். இதையும் தாண்டிட்டீங்க. இப்ப எங்க தாண்டிட்டீங்க? ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். எதுக்குயா? எதுக்கு 2 வீடு? 12 மணி வரைக்கும் ஒரு வீட்டுல தூங்கிட்டு அலாரம் வச்சு எழுந்திருச்சு 12 மணிக்கு மேல குடும்பமா இன்னொரு வீட்டை தூங்க போவீங்களா? எதுக்கு 2 வீடு? ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாடகை கொடுவீங்க, அப்படிதானே? அதாவது கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி வாடகை விட்டு சம்பாதிக்கணும். உனக்கு எவ்வளவு எண்ணம் இருக்கு பாரு. நீ வந்து பரலோகத்துக்கு போயிடுவ. உன் பக்கத்துல எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்ட பவுன் வந்து உட்காந்து பாரு. நீங்க 2 பேரும் ஒரே பரலோகத்துல இருப்பீங்க. அநியாயம் இல்ல? நான் கேட்கறது சரியா தப்பா? நானே இந்த கேள்வி கேட்கிறேன். நியாய தீர்ப்புல கர்த்தர் என்ன கேள்வி கேட்பாரு? இன்னைக்கு உங்களுக்கு கானானுக்கு போக புறப்பட்டா ஆரான்ல உட்காந்துக்கிட்டு போன தேராக என்ன பண்ணிட்டாரா? வீடு கட்டிட்டாருங்க. அதனால 2வது அழைப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன தேராக வீடு கட்டிட்டாரு. கானானுக்குள்ள போற வேண்டியவர் ஆரானுக்கு போய் வீடு கட்டிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டாரு. ஆரானில தங்கி விட்டார்கள். இன்னைக்கு பாதி விசுவாசி இதுதான் செய்து, பாதி ஊழியக்காரன் தான் செஞ்சிட்டு இருக்கிறான். கானானுக்கு போக வேண்டிய ஆரான்ல தங்கி, இந்த ஆரான்ல என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்குமா? வாசல் கிடைக்குமா? அது கிடைக்குமா? இது கிடைக்குமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசுநாதரை தேடி வந்தது எல்லாம் கொடுப்பாருன்னு இல்ல. இயேசுநாதரை தேடி வந்தது நித்திய ஜீவனை கொடுப்பாரு தான்.
கேட்கிறான், தெளிவா கேட்கிறான் பேதுரு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தெளிவா சொல்றார் இயேசு, உங்களுக்கு நியாயம் இருக்கிற அதிகாரம் கிடைக்கும். பரலோகத்துல 100 நியாயம் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு நாம யாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா இங்கேயே எல்லாத்தையும் சுதந்திரிக்கவும் நினைக்கிறோம். சொல்லும் போது சாட்சி சொல்லுவோம், இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிளோட வெளியே வந்தேன். அப்படியா? ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். எப்படா தருவாரு? ஏன் தரணும்? அப்ப நீ தப்பான ஆளு. நீ என்ன எதிர்பார்க்கிற? நான் விட்டுட்டு வந்திருக்கிற, கர்த்தர் எனக்கு தருவாரு. உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விட்டுட்டு வந்தா கர்த்தர் எனக்கு தருவாரு. பைபிள் அப்படி இல்லையே. சொல்ற சுவிசேஷமே தப்பு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தப்பான சுவிசேஷம் சொல்லி ஒருத்தர் உள்ள கூட்டு வந்துடுறீங்க. இன்னும் சொல்ல போனா ஆசீர்வாதத்தை காட்டி உள்ள கூட்டு வந்துறீங்க. இயேசு அதை கொடுப்பார், இயேசு இது கொடுப்பார், இயேசு கடன் பிரச்சனை. எங்க டோட்டல் பைபிள் எடுத்துங்க. எந்த இடத்துல இயேசு அவனுக்காக பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரா? எங்கேயாவது இருக்குதா? பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு இருக்குதா? கடன் அடைச்சாருன்னு இருக்கா? வட்டிக்கு வாங்கினவனுக்கு வட்டி கட்டினார்னு இருக்கா? இயேசு கடன் அடைக்க உதவி செய்வார், ஆனா பணம் கொடுக்க மாட்டாரு. உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நீ சம்பாதித்து அது கட்டுறதுக்கான ஒரு வேலையை கொடுப்பாரு. எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறான்? இயேசு கிட்ட போனா காசு கிடைக்கும், இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு அப்படி கொடுப்பார், இயேசு இப்படி கொடுப்பார். ஒரு நாள் இந்த கோடம்பாக்கம் முனையில் நின்று டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட. என்ன கேட்டாரு, நான் உன் கூட சேர்ந்துருட்டா அப்படின்னாரு. சேர்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேர்ந்தா என்ன கொடுப்பீங்க? அரசாங்கத்தில் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கே வேலை இல்லைன்னு தான் இங்க டிராக்ஸ் கொடுத்து நிக்கிறேன். இருந்தது நான் எங்க போயிருப்பேன்? வேலைக்கு போயிருப்பேன். எல்லாருக்கும் ஒரு எண்ணம். இதுக்கு காரணம் யாரு? ஒரு வகையில் நம்ம தான் காரணம். இயேசு அதை கொடுப்பார், இயேசு இதை கொடுப்பார். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அதுக்கு தான் இயேசு உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க இந்த ஆசீர்வாதம் நாங்க சொல்றோம்ல, இதெல்லாம் உலகத்தானே கொடுப்பா உங்களுக்கு. பிசாசே கொடுக்கும். பிசாசே சொல்றான் பைபிள்ல, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். எல்லாத்தையும் பிசாசு கொடுப்பா. ஆனா அவனால கொடுக்க முடியாது ஒண்ணே ஒண்ணு, நித்திய ஜீவன். பிசாசால மரணத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும், ஆனால் இயேசுவால மட்டும் நான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கவே வந்திருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசிக்கு நித்திய ஜீவனை பத்தின எண்ணமே கிடையாது, நித்திய ஜீவன் மேல ஆசையும் கிடையாது. உலகத்தான விட மோசம் விசுவாசி. உலகத்தானாவதுங்க ஒண்ணு போட்டு ஒண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறான். 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறான். விசுவாசி இப்ப என்ன நினைக்க தெரியுமா? அந்த ஊழியத்திற்கு 2500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு 5 லட்சம் ரூபாயில் வீடு கொடுத்தார். எவ்வளவு அநியாயம் பாருங்க. இவன் ஒண்ணு போட்டு எவ்வளவு எடுக்க நினைக்கிறான்? 100-200 மடங்கு எடுக்க நினைக்கிறான். நல்லா கவனிங்க, இது ஆறான் அல்ல. நீங்கள் நடந்த பூமியில தங்கும்படி அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அல்ல, இந்த பூமியின் ராஜ்யத்துல ஆளுகை செய்யறதுக்கு இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பேரு இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும், இந்த உலகத்துல நம்ம பெரிய ஆள் ஆகணும், இந்த உலகத்துல பேர் புகழ் வாங்கணும், உலகத்தோட காம்படிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு காலத்துல சபை உலகத்தை விட்டு வேறு பிரிச்சிருச்சு. சபைக்கு உலகத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. உலகத்துல இருக்கிறவன் அப்படியே மேல போயிட்டே இருப்பான். சபை பார்க்கறதுக்கு பரதேசி மாதிரி தான் இருக்கும், எதுவும் இருக்காது. ஊர் நல்லா வளர்ந்துருக்கும், ஆனா சபை பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில கொட்டடிச்சுட்டு இருந்திருக்கும். ஒரு கொட்டாயில கொட்டடிக்கும். பாஸ்டர் பைஜாமா ஜிப்பா போட்டிருப்பாரு, ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பாரு, காலில் ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பாரு. அன்னைக்கு அவரை பைத்தியக்காரம்பா. ஆனா அந்த ஊருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தான் ஓடி வருவான். ஏன்னா ரெமிடி எங்க இருந்துச்சு? ஊழியக்காரங்கிட்ட இருந்துச்சு. இப்போ உலகத்தான விட சபை மேனமேரி ஆயிடுச்சு. உலகத்தை விட சபை, சினிமா தேட்டரோட சபை பெருசா இருக்கு. சினிமாக்கார போறத விட மியூசிக் கிராண்டா இருக்கு. சினிமாக்கார போறத விட டிரெஸ் பயங்கர கிராண்டா இருக்குது. ஆனா அன்னைக்கு அந்த ஊழியக்காரங்கிட்ட இருந்ததான பரிசுத்தமும் விசுவாசமும் வல்லமையும் இன்னைக்கு சபைக்குள்ள இல்ல. அன்னைக்கு செத்தவரை ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்தா உயிரோட கொண்டு போனாங்க. இன்னைக்கு உயிரோட வரவன் செத்து போறான் ஜெப வீட்டுக்குள்ள. இன்னைக்கு பாதி பேர் செத்த போறான், ஆவியில செத்த போறான். ஒரு காலத்துல நாங்க சபைக்கு கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டோம்? ஒரு தடவை எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒரு தடவை வாங்க தான் கூப்பிடுவோம். எங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு தடவை சபைக்குள்ள கால் வச்சா கர்த்தர் அவனை பிடிப்பார். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தடவை வரான், இங்கிருந்து ஒண்ணு அவன் ஓட்டிட்டு போயிடுறான், இங்கிருந்து ஒண்ணு அவன் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப சபை எப்படி இருக்குது? அவனை திருத்துற மாதிரி இல்ல, அவன் சபையை கெடுத்துட்டு போயிடுறான். இந்த அக்கினிக்கு ஒரு பவர் உண்டுங்க. எது வந்தாலும் அக்கினி எரிச்சு அக்கினியா மாத்திரும். அதான் சொல்லுவாங்க, நெருப்புக்கு ஒரு பவர். நெருப்புக்குள்ள எது போட்டாலும் என்ன பண்ணிடும்? எரிச்சு நெருப்பா மாத்திரும். சபை அக்கினியா இருந்தால் அதற்குள்ள யார் வந்தாலும் அவர் அக்கினியாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. சபை அக்கினியா இல்ல. இது நம்ம குறை யார சொல்லிட்டு இருக்கிறோம்? வரவங்க குறை சொல்லிட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் அத்தனையும் அக்கினியாய் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில் கூடி வந்தால் நீ வெளியவே போவானா? நீ இருக்கிற இடத்துக்கு அத்தனை பேர் தேடி வந்து கேட்பான், ஆண்டவர் மறைய ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்ம அக்கினியா இல்ல, அடுத்தவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நேச்சாரே உன்னை தூக்கி நெருப்புல போட்டாலும் நீ அக்கினியா இருந்தால் நெருப்பு உன்னிடத்துல தோற்று போகும். நேபுகாத் நேச்சார் உனக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடுவான். அதுதான் அழைப்பு. நீ யாரு? இன்னைக்கு நீ கானானுக்கு போற ஆள் இல்ல,
அந்த கானானுக்கு போற ஆளா இருந்தா உனக்குள்ள வல்லமை இருக்கும். கானானுக்கு போற ஆளா இருந்தா உனக்குள்ள வல்லமை இருக்கும், உனக்குள்ள அதிகாரம் இருக்கும், உனக்கு அப்பதான் ஒரு தைரியம் இருக்கும். எல்லாவற்றையும் விட்ட பவுலுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்த மோசேக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்ட ஆபிரகாமுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. வனாந்தரத்துல குடியிருந்த எலியாவுக்கு ஆகாப்பை எதிர்க்கிற தைரியம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உனக்கு இல்ல. ஏன் இல்ல? நீ நானும் ஆறாண்ட தங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறோம். என் பிள்ளை என்ன ஆகும் இப்படி கேட்டா அப்படி யோசிக்கிறவன் அறிவாளி. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் பிள்ளைங்க எதிர்காலத்தை பத்தி கவலையப்படாத, நாளை தினத்தை பத்தி கவலைப்படாத, அது கர்த்தர் கையில இருக்கு, கர்த்தர் பார்த்து பாருங்க. நீ பைத்தியக்காரன் இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் பைத்தியக்காரன். அன்னைக்கு எல்லாத்தையும் வித்து கொடுத்தா பாருங்க, அவன் அறிவாளி. இப்ப எல்லாத்தையும் வித்து கொடுத்தா பைத்தியக்காரன். அவருக்குன்னு ஒண்ணுமே எடுத்து வைக்கலைங்க. 2 பிள்ளை இருக்கு, அவர் ஏதாவது கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கறான் இன்னைக்கு. அதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சரிப்பட்டு வராது தம்பி. நீ சேர்க்கறதுக்கு, நீ ஒண்ணு தலைமுறையா சேர்க்கறதுக்கு, உன் பிள்ளைக்கு சேர்க்கறதுக்கு, உன் குடும்பத்தை சேர்க்கறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சரிப்பட்டு வராது தம்பி. ஆவிக்குரிய வாழ்க்கையில கைய வச்சினா தரித்திரம் இல்ல, ஒண்ணும் இல்லாமல் போகும். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், உன்னை கர்த்தர் கைவிடாதபடிக்கு கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போவார். பழைய ஏற்பாட்டா இருக்கும், புதிய ஏற்பாட்டா இருக்கட்டுங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே சத்தியம் தான். என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, நான் தரித்திரனாகி திருடி உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, திரவிய சம்பந்தனாகி நான் உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு எங்களுக்கு உள்ளதை அளந்து கொடும். இது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல அழகா சொல்லுவாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தார். இப்படித்தான் போன ஜெனரேஷன் வரைக்கும் ஊழியக்காரன் வாழ்ந்தான். போன ஜெனரேஷன் வரைக்கும் ஊழியக்காரங்க அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்ததெல்லாம் ஊழியங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு வந்ததெல்லாம் ஜப வீடுகளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு, அவங்கள இப்ப இருக்கிற ஊழியக்காரன் பைத்தியக்காரங்கிறான். இவன் ஏன்னா இவன் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, இவன் கோடி கோடியா சேர்த்து, இவன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து, ட்ரஸ்டை ஏமாத்தி, ஆண்டவரை ஏமாத்தி, எல்லாரையும் ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு இந்த பைத்தியக்காரன் சொல்றான், போன ஜெனரேஷன் ஊழியக்காரன் பைத்தியக்காரன். ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் எச்சரிப்பின் கூட்டம், எப்போதும் எச்சரிப்பின் கூட்டம் தான். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அன்னைக்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டானே, அதுதான் சரி. பெரிய பைபிள் ஸ்காலர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். என்ன சார்ந்த ஒருத்தர் போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இவர் வரதெல்லாம் ஊழியத்துக்கு போட்டுறாரு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவர் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாரு, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு பகுதி எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னார். அப்ப அவர் அது பெரிய ஊழியர் என்ன கூப்பிட்டார், பைபிள் ஸ்காலர் என்ன கூப்பிட்டார். கூப்பிட்டு, தம்பி ஒரு பகுதி எடுத்து வைங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, தேவைப்படுமே. அவர் பெரிய ஸ்காலர், நம்ம அவர்கிட்ட போய் உட்காந்து பேச முடியாது. நான் ஒண்ணு சொன்னேன், அண்ணே சேர்த்து வைன்னு பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா கூட என்ன செய்யுங்க, நான் அதை எடுத்துக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல அப்போஸ்தலர்களோ இயேசுவோ சொல்லியிருந்தா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறான்னு, அது நியாயப்பிரமாணம். கிருபையின் பிரமாணத்துல இருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். அவர் சொன்னாரு, இல்ல தம்பி வசனத்துல இல்ல, ஆனாலும் நம்ம ஞானமா செயல் பண்ணணும். வசனத்தை மீறின ஞானம் கிடையாது பூமியில, வசனம் தான் ஞானம். இன்னைக்கும் எனக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனால் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடி கொடுத்திருக்கிறார். ஒரு பைசா கடனும் கிடையாது, சேர்த்து வைக்கல. ஆனா சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என் ஊழியத்துல இருந்து எடுத்து இது வரைக்கும் நான் ஒரு இடம் வாங்கினது கிடையாது, ஆனால் எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் ஊழியத்துல இருந்து இது வரைக்கும் 1 கிராம் நகை கூட வாங்கினது கிடையாது, ஆனால் எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் ஊழியத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுக்கிறார், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நடத்துகிற தேவன் பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல காயின் தேவ சமூகத்தை விட்டு சன்னதியை விட்டு போன பிறகு வசனம் சொல்லுது, அவன் ஒரு நகரத்தை கட்டி தன் குமாரனாகிய ஏனோக்கின் பேரை அதுக்கு வைத்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே பசங்க வராங்க. இவன் நகரம் கட்டிட்டான், சிட்டி கட்டிட்டான். அவனுக்கு கீழே பசங்க வராங்க. அதுல ஒருத்தன் கூடாரம் செய்கிறவர்களுக்கு தகப்பனாக இருந்தான், கூடார தொழில் செய்கிறவர்களுக்கு. அதுக்கு கீழே ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனாக இருந்தான். கூடாரம் மேய்க்கிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனா இருந்தான். அது கீழே ஒருத்தன் வரான். அவன் யாருன்னா கிண்ணறம் நாதஸ்வரம். அது கீழே ஒருத்தன் வரான், பித்தளை இரும்பு. அப்படித்தானே லைன் பாத்துட்டே வாங்க. காயினுடைய சந்ததியில பாருங்க, ஆண்டவர் நிலையற்ற அலையுறனா இருப்பாயின்னு காயினுக்கு சொன்னாரு. ஆனா அவன் சிட்டி கட்டிட்டான், அது உள்ள வீடு கட்டிட்டான், கூடாரம். அது உள்ள கிண்ணற நாதஸ்வரம், அதாவது மீடியா மியூசிக் எல்லாம் வந்துருச்சு. அது உள்ள இரும்பு பெத்தல பிசினஸ் ட்ரேடு, அது உள்ள மந்தை மேய்க்கிறவன் பால் டெய்ரி எல்லாம் வந்துருச்சு, எல்லா பிசினஸ் வந்துருச்சு. நல்லா வளர்ந்துட்டாங்க காயின் சந்ததி. நகரம் கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு, மீடியா என்டர்டைன்மெண்ட் வருது, கிண்ணற நாதஸ்வரம் எல்லாம் வந்துருச்சு, இரும்பு பித்தல பிசினஸ் வந்துருச்சு, எல்லாம் ட்ரேட் எல்லாம் நடக்குது. ஆப்போசிட்ல பாருங்க, சேத்தின் வம்சத்துல ஒண்ணுமே கட்டல.
வசனம் சொல்லுது அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். வேற ஒண்ணுமே இல்ல. 10 தலைமுறைக்கு 10 தலைமுறை. ஆதாம் 1ஆம் தலைமுறை, ஏனோக்கு 7ஆம் தலைமுறை, மெத்துசலா 8ஆம் தலைமுறை, லாமேக்கு 9ஆம் தலைமுறை, நோவா 10ஆம் தலைமுறை. 10 தலைமுறைக்கு அவங்க ஒண்ணுமே கட்டல, ஒண்ணுமே இல்ல. பைபிள் சொல்ல ஒண்ணுமே இல்ல. 10 தலைமுறைக்கு அவங்க ஒண்ணுதான் கட்டினாங்க. என்ன கட்டினாங்க தெரியுமா? ஒரே ஒரு பேழை கட்டினார்கள். அது கர்த்தர் சொல்லி கட்டினாங்க. நோவா சொல்றாரு, மழை வரப்போகுது, ஜலப்பொலை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, எல்லாம் எங்க வந்துருங்க? பேழைக்குள்ள வந்துருங்க. இப்ப காயின் சன்னதியில வந்தவெல்லாம் சொல்லியிருப்பான், ஏன் நோவா, மழை வந்து உலகம் அழியிறது உண்மையாவே கூட இருக்கட்டும், நாங்க கட்டின இவ்வளவு பெரிய கோட்டை நகரெல்லாம் இடிஞ்சிரும், நாங்க கட்டின வீடெல்லாம் இடிஞ்சிரும், நாங்க வச்சிருக்கிறதான இவ்வளவு பிசினஸ் எல்லாம் போயிடும், ஆனா நீ கட்டின இந்த பேழை மட்டும் நிக்கும். என்னடா லூசுத்தனமா இருக்கு? எட்டு கேட்டுக்க மாட்டானா? எட்டு தானே. நகரம் கட்டினா என்ன? அப்பயே சிட்டி. யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் வந்து நல்ல சிட்டி. இப்பெல்லாம் இன்ஜினியர்லாம் ரொம்ப மோசமானவங்க ஆயிட்டாங்க. இப்ப நிறைய பேர் கலப்படம், சிமெண்ட்ல மண்ணு எல்லாம் கலக்குறாங்க பயங்கரமா. அப்பெல்லாம் ஒரிஜினலா ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பான். இப்ப கூட சொல்ற பாருங்க, அந்த காலத்து கோட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப முதல்ல ஒருத்தன் சிட்டி கட்டுறான், எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பான். அவன் நினைச்சுக்கிட்டான் சிட்டி பயங்கர ஸ்ட்ராங், வீடு ஸ்ட்ராங், எல்லாம் இருக்கு. நோவா பேழையை கட்டிட்டு சொல்லும் போது கேவலமா பார்த்திருப்பான். நோவா கிட்ட சொல்லிருப்பாங்க, நோவா நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும்பா, ஜலப்பிரளயம் மட்டும் உலகம் அழியுது உண்மையாவே இருக்கட்டும்பா. ஏன்பா நாங்க கட்டின இவ்வளவு ஸ்ட்ராங்கான சிட்டியை இடிஞ்சு போயிடும், நீ கட்டி இருக்கிற அந்த சிட்டி மரத்துல கட்டி இருக்கிற இந்த பேழை மட்டும் கட்சி வரைக்கும் நிக்குமா? என்னடா பைத்தியத்தனமா இருக்குது. இன்னைக்கு நாம சொல்றோம் பாருங்க, எப்பா எல்லாம் இப்ப சிட்டி கட்டுறான், எல்லாம் சிட்டி. ஆனா உலகத்தான் சிட்டி கட்டினா கூட பரவாயில்லைங்க, நம்மால சிட்டி தோறும் கட்டுறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தலைமுறை தோறும் அவங்களுக்கு வந்து ஆபீஸ் இருக்கணுமா, ஒவ்வொரு தலைநகரம் தோறும் ஆபீஸ் இருக்கணுமா. எல்லா ஊழியத்துக்கும் தலைநகரத்தில் ஆபீஸ், சிட்டில ஆபீஸ், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஆபீஸ், ஒவ்வொரு இதுலயும் வீடு, மல்டிநேஷனல் எம்என்சி ஊழியக்காரன் சொல்றேன், எல்லா நாடுகளையும். இன்னைக்கு வந்து இது வந்து அறிவுபூர்வம், இது வளர்ச்சி, இது ஊழியத்தின் வளர்ச்சி. இது எப்படி தப்பாகும்? எல்லாம் மீடியா, எல்லாம் சிடி, எல்லாம் பாட்டு, எல்லாம் ஆட்டம், எல்லாம் கொண்டாட்டம், உலகத்தான் பண்றதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் எதையும் கட்டாமல் பேழையை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் இன்னைக்கு பைத்தியக்காரனாய்த்தான் தெரியும். அந்த கூட்டத்தினுடைய உபதேசம் பைத்தியக்காரமாய்த்தான் தெரியும். உலகத்துக்கு முன்பாக அந்த பைத்தியக்காரன் ஒரு பரதேசியை போலத்தான் தெரிவான். அந்த ஊழியக்காரன் ஒரு நாள் வரும், நீங்கள் கட்டின எல்லா சிட்டியும் எல்லா கோட்டைகளும் எல்லாம் அழிந்து போகும், அந்த ஊழியக்காரன் கட்டின பேழை மாத்திரம் கடைசி வரைக்கும் நிற்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீங்க கட்டினதெல்லாம் உங்க சித்தத்தின்படி கட்டினது, ஆனா ஊழியக்காரன் கட்டினது கர்த்தர் சித்தத்தின்படி கட்டினது. நீங்க கட்டினது விழும், கர்த்தர் சொன்னது விழாது. நான் சொல்லுவேன், நிறைய பேர் அண்ணன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன, அந்த ஊழியக்காரனுக்கு எல்லாம் சொல்லுவேன், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யாருக்கிட்டையும் வாய் திறந்து காசு கேட்காதீங்க. எங்கிட்ட போன் பண்ற ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்லிடுவேன், நானும் இந்த கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், 18 வருஷம் ஆயிப்போச்சு ஊழியத்துக்கு வந்து. எனக்கு சபை கிடையாது, எனக்கு ரெகுலரா பணம் கொடுக்குறவங்க ஒரு ஆள் கூட கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். யாராவது என்கிட்ட சொன்னா கூட அதுக்கு அட்ரஸ் கொடுக்க மாட்டேன், ரெகுலரா கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு யாராவது ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் கர்த்தரை நோக்கி பார்க்கறது நின்றும். இது வரைக்கும் எனக்கு ரெகுலரா கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. 18 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். இன்னைய வரைக்கும் ஒரு தடவை கூட என் தேவன் என்னை தாழ விட்டதே கிடையாது. என்னை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா வானத்தை நோக்கி பாருங்க. ஆரான்ல தங்காதீங்க, ஆரானை விட்டு புறப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, கிளம்புங்க. முதல்ல கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு அதை செய். சில நேரங்களில் தேராது. அப்பா அட்வைஸ், அப்பாவுடைய ஞானம். அப்பா சொல்வாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு. உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், எனக்கு அனுபவம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் இடத்துல இருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு வந்தபோது எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அவர்கள் எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அவங்க மேல தப்பு கிடையாது, ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க என் மேல உள்ள அன்புல கொடுப்பாங்க. உன் மினிஸ்ட்ரி அப்படி வரணும், உன் மினிஸ்ட்ரி இப்படி வரணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுத்த பிறகு என்ன செய்வேன்னா, அந்த ஆலோசனை அப்படியே எடுத்துட்டு தேவ சமூகத்துக்கு போவேன். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பேன். ஒரு நாள் ஒரு பெரிய நண்பர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி, இப்படி இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்க மினிஸ்ட்ரி சூப்பரா வரும் அப்படின்னாரு. அந்த ஆலோசனை எல்லாம் எடுத்துட்டு அவர் போன பிறகு ஜபத்துக்கு அப்படி போறேன். போகும்போது ஆவியானவர் சொன்னாரு, அவன் சொன்னதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுனார். சொன்ன ஆலோசனைகளை தூக்கி குப்பையில போடு. ஆனா உங்களுக்கு உண்மை தெரியுமா, அவர்கிட்ட ஆலோசனை கிடைக்குமான்னு எத்தனையோ பேர் வெயிட் பண்றாங்க, அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு வெயிட் பண்றாங்க. அப்படிப்பட்டவர் என் வீட்டுக்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்டு போறாரு. அந்த நேரத்துல ஆவியானவர் சொல்றாரு, அவன் சொல்றதுக்கு வெளியே போடு. ஏன்? உன் ஊழியத்துக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், உன்னை எப்படி உயர்த்தணும்னு எனக்கு தெரியும்.
நீ நான் சொல்வதை மட்டும் செய். தேராகுடைய ஆலோசனைகள் உங்களை ஆரானுக்கு கொண்டு போகும். சிலருடைய அனுபவ ஆலோசனைகள் உங்களை, எல்லாருடைய அனுபவம் உங்களுக்கு ஒத்து வராது. அவங்க அனுபவம் அவங்களுக்கு. கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரோ அப்படித்தான். சவுல் ராஜாவாகிறதுக்கு கழுதையை தேடணும், ஆனா தாவீது ராஜாவாகிறதுக்கு ஆடை தேடணும், ஆடுக்காக போராடணும். தாவீதும் சவுல் கழுதையை தேடினாரு, நானும் கழுதையை தேடினா ராஜாவாயிடலாம்னா, நீ கழுதையை தேடினா கழுதைக்காரனா தான் ஆக முடியும், ராஜாவாக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட்டு ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் நியமிச்சிருக்கிறாரு. முதலாவது, உன் வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீ தேராகுகளை விட்டு முதல்ல புறப்படணும். நீ ஆரானை விட்டு புறப்படு, தேராக விட்டு புறப்படு. நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா 11 ஆதியாகமம் 31, ஆதியாகமம் 12:1 சேர்த்து வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்ப எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? புறப்பட்டு வந்தாங்க, ஆரானுக்கு வந்தாங்க. ஆரான்ல தேராகு மரிச்சிட்டாரு. மரிச்ச பிறகு கர்த்தர் யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி. அப்படித்தானே இருக்கு. சரி, ஆனா அப்படி இல்ல. சரியா? பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கு. அதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு இருக்கு. தேராகு செத்த பிறகு ஆபிரகாம் கிளம்பல. நான் சொல்றது புரியுதா? தேராகு செத்த பிறகு ஆபிரகாம் கிளம்பல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 26. இப்போ தேராகுக்கு 70 வயசு ஆகும்போது ஆபிரகாமுக்கு 1 வயசு. கணக்கு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு, அதுல சொல்றேன். தேராகுக்கு 70 வயசு ஆகும்போது ஆபிரகாமுக்கு 1 வயசு. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75. ஆரானை விட்டு கிளம்பும் போது ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே கிளம்பி போனான். கிளம்பி போகும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75. அப்ப தேராக்கு என்ன வயசு? தேராக்கு 70 ஆகும்போது ஆபிரகாமுக்கு 1. ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகும்போது தேராக்கு என்ன வயசு? 145 வயசு. ஆரானுக்கு வந்த பிறகு 145 வயசுலயே ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டுட்டாரு. ஆனா ஆரான்ல தேராகு சாகும்போது தேராக்கு என்ன வயசு? 200. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றது புரியுதா? எல்லாம் ஒன்னா வந்தாங்க, ஆரானுக்குள்ள வந்தாங்க. ஆரானுக்குள்ள வந்த பிறகு இவங்க புறப்பட மாட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. வீடு கட்டிட்டாரு தேராகு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு கிளம்புங்கிறாரு. உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு கிளம்பு. கிளம்பும் போது ஆபிரகாமுக்கு 75 வயசு, தேராகுக்கு 145 வயசு. அதாவது ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பிறகு 60 வருஷம் தேராகு உயிரோடு கூட தான் இருந்தார். தேராகு செத்த பிறகு கிளம்பல, தேராகு உயிரோடு இருக்கும் போதே ஆபிரகாம் கிளம்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விஷனை தடுக்கிறவன், உன்னுடைய கானானுக்கு போறதை தடுக்கிறவன், உங்க அப்பனா இருந்தாலும் சரி, உன் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, உன் மூப்பனா இருந்தாலும் சரி, உன்னுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, விட்டு விட்டு புறப்படு. இல்லாவிட்டால் நீ அவர்களோடு கூட ஆரானிலே சாவாய். யூ மஸ்ட் டை. தேவன் சொல்லுகிற இடத்துக்கு போக வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. எவன் கூட இருக்கலாம், எவன் கூட இல்லைன்னு பாக்குறது உன் வேலை கிடையாது. சில நேரங்கள் நமக்கு என்ன தோணும்? யாரு இந்த தேராகு? சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தவர் எங்க அப்பா. யாரு இந்த தேராகு? இவ்வளவு தூரம் நான் வளர்றதுக்கு அவர் தான் காரணம். யாரு இந்த தேராகு? நான் ஆறாம் வரைக்கும் வருவதற்கு அவர் தாங்க காரணம். அவரை விட்டுட்டு போக சொல்றீங்களே, நான் எப்படி போவேன்? சில நேரங்கள் நமக்கு அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற சோதனை, கர்த்தர் வச்சிருக்கிற டெஸ்ட். எல்லாரையும் ஆபிரகாம் மாதிரி ஈசாக்க கொண்டு போய் பலியிடுன்னு கேட்க மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்ட். ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட்? இப்போ உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு போ. ஏன்? அப்பாவுக்கு விஷன் பயிற்சிப்பா. அப்பா கானானுக்கு போறது போல எங்க போயிட்டாரு? ஆரானுக்கு போயிட்டாரு. போன அப்பா ஆரான்ல என்ன பண்ணிட்டாரு? வீடு கட்டிட்டாரு, எல்லாம் செட்டில் ஆயிட்டாரு. இனி உங்க அப்பா கானானுக்கு வரமாட்டான். அவன் கூட இருந்தா நீயும் கானானுக்கு வரமாட்டேன். இப்ப நீ எங்க போனோம்? கானானுக்கு போகணும். அதுக்கு நீ முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? உங்க அப்பா விட்டு முதல்ல புறப்படு. சில நேரங்கள் நமக்கு அதுதாங்க இருக்கிறதே கடினம். எப்ப தெரியுமா பிரச்சனை வரும்? நம்மளை யார் வளர்த்தாங்களோ அவங்களை விட்டு கர்த்தர் போக சொல்லுவார். அப்படி போகலைன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஊழியம் அங்கேயே முடிஞ்சிடும். நீங்க ராக்கெட் பார்த்திருப்பீங்க. ராக்கெட் பார்த்திருக்கீங்களா? இந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா போகும்போது எத்தனையோ டன் வெயிட் இருக்கும். சுத்தி 4 பிடிச்சிருக்கும், பெருசா இருக்கும், நீளமா இருக்கும், அப்படி புறப்பட்டு போகும். ஆக்சுவலா அது போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கும். அந்த சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் போது எவ்வளவு இருக்கும் பாத்திருக்கீங்களா? எவ்வளவு தெரியுமா? ஒரு சின்ன கூட அளவு தான் இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த ராக்கெட் மொத்தம் அந்த கூடைக்காக தான் செய்யப்பட்டது. அந்த கூட போய் அங்க லான்ச் ஆகணும். அதுக்குதான் இந்த ராக்கெட். இந்த ராக்கெட் தூக்கிட்டு மேல போகும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போன உடனே
அதை சுத்தி இருக்கிற எல்லாம் கழண்டு விழும். கழண்டு விழும்போது இந்த போக வேண்டிய கூடை இருக்குது இல்ல, அடுத்த லெவலுக்கு போகணுமே, அந்த கூடை சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? என்ன கீழ இருந்து இவங்க தான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தாங்க, இவங்க இல்லாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்து, உண்மை, இவங்க இல்லாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆமா, உண்மைதான். சில ஆவிக்குரியவர்கள் இல்லாவிட்டால் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. ஆனா அதுக்கு மேல அவங்க கூட இருந்தா உங்க வளர்ச்சி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு காரணம். அதுக்கு மேல நீ அவங்க கூட இருந்தீங்கன்னா அவன் தான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை. அந்த ராக்கெட் சொல்லும், நான் இதுக்கு மேல போக மாட்டேன் இவர் இல்லாம. அப்படின்னா என்ன ஆகும்? ரெண்டு பேரும் கடல்ல விழணும். இப்போ அந்த பிரிவை ஒத்துக்கொண்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கழண்டு விழும். கொஞ்சம் கழண்டு விழுந்து 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 கடைசி அந்த கூட போய் நிற்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீ இந்த பூமியில இருந்து உருவாகிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ தயவுல தான் வளர்ந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த மனுஷ தயவை ஒன்னொன்னா கத்தர் எடுப்பார். எடுத்து எடுத்து கடைசியா உன்னை தனிமைப்படுத்தி தன்னோடு கூட கத்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப அந்த பிரிவுக்கு நீ என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். சிலரை விட்டு புறப்பட்டு போனா போகணும், சிலரை விட்டு புறப்படனா போகணும். இன்னைக்கு என்ன நடக்குது? நான் போக மாட்டேன், நான் செத்தாலும் உங்க கூட தான் சாவேன், யோர்தானுக்கு போனாலும் உங்க கூட தான் வருவேன். வேற வழி இல்லாம ஆவியானவர் என்ன செய்யறார் தெரியுமா? எலியாவும் எலிசா வந்து நிப்பாங்க. எலிசாவுக்கு வந்து எலியா மேல உயிர், நீ எங்க போனா நான் வருவேன், யோர்தானுக்கு போனா அங்கேயும் வருவேன், எலியாவுக்கு போனா அங்கேயும் வருவேன், எலிசாவுக்கு போனா அங்கேயும் வருவேன், உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். ஆனால் எலிசாவை விட்டு பிரிந்தால் மட்டுமே எலியா பரலோகத்திற்கு போக முடியும். என்ன பண்றது? வேற வழியே இல்ல. ஒரு சுழல் காற்று வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்தது இருக்கும் பைபிள்ல. பாத்திருக்கீங்களா? ஒரு சுழல் காற்று வந்து எலியாவும் எலிசாவையும் பிரித்தது. ஏன்? அந்த பிரிவு வந்தாதான் நீ மேல போக முடியும். சில பிரிவை கத்தர் உண்டாக்குகிறார், சில பிரிவு கத்தர் அனுமதிக்கிறார். சிலரை உன்னை விட்டு எடுப்பாரு, சிலரை உன்னை விட்டு போக சொல்வார். நீ அவனை விட்டு போபாரு, போகணும். ஐயோ முடியாது, அவரை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அவரு நானும் ஒண்ணு மண்ணா வந்தோம். நீ ஒண்ணு மண்ணா வந்து விட்டுட்டீங்கன்னா நல்லது, இல்ல நீ அவர் கூட மண்ணாயிடுவேன். ஒண்ணு மண்ணா வந்தீங்கன்னா ஒண்ணு மண்ணா தான் போகணும். நான் சொல்றது கர்த்தர் சொல்ற ஊழியத்தின் பாதையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இல்ல. நீ வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அண்ணன் நல்ல வார்த்தை சொல்லிட்டாரு, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது மனைவியை இறக்கி விட்டுட்டு இன்று விட்டு கர்த்தர் உன்னை விட்டு பிரிக்க சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் பிரிந்து போவோம், அப்பதான் நான் மேல போவேன். நீ மேல போக மாட்டேன், கீழே போயிடுவேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளே அப்படி பிடிச்சுப்பான் அண்ணன் சொன்னார்ல, நீ பிரதர் மெசேஜ்ல சொன்னார்ல அப்படின்றோம். நான் சொன்னது கணவன் மனைவிக்கு இல்ல. அதனாலதான் கடைசி வரைக்கும் சாரால் ஆபிரகாமோடே இருக்கும். போதுமா? அதனால இதுக்கு மனைவிக்கு வராது. உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுத்திருக்கிற கடைசி உபத்திரமா அதான், அது போவே போவாது. பிரைஸ் தி லார்ட். அது ஒண்ணும் மாத்தவே முடியாது. அப்படி நீங்க வந்தீங்கன்னா தான் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லும், நம்மளை பார்த்து இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஏன்னா இவனை கல்யாணம் ஆனவன் அர்த்தம். நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படி. அதனாலதான் இருக்குமோ சோத்திரம். எப்படிங்க? சில நேரங்களில் கத்தர் உங்களை சிலரை விட்டு பிரிப்பார், போக சொல்லுவார். நீ செய்யல, நீ போகல, உன் ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு அவன் தான் காரணமா இருக்கும். கத்தர் சொன்ன செய்யணும். அது யார் வேணா இருக்கும், எது வேணா இருக்கும், போனா போயிடணும். டோட்டல் பைபிள்ல கர்த்தர் பிரிக்கிறார்னா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாமை பிரிச்சாரு, உயர்த்தினார். யாக்கோபு தன் வீட்டை விட்டு பிரிச்சு சிரியாவை கொண்டு போனார், உயர்த்தினார். அடுத்து யோசேப்பு தன் சகோதரரை விட்டு பிரித்தார், கர்த்தர் உயர்த்தினார். அடுத்து நீங்க வந்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல பிரிப்பாரு, தேசத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போவாரு, திருப்பி அவர்களை உயர்த்துவார். கடைசியா இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லும், அவர்களை விட்டு வனாந்திரத்துக்கு 40 நாள் கொண்டு போனார். பிரிப்பார். அந்த பிரிவினை தான் உயர்வுக்கு காரணமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேராது யாரு? விஷன் இல்லாதவன். இவனை விட்டு நீ பிரியணும். அவன் சொந்தக்காரனா இருப்பான், நண்பனா இருப்பான், யார் வேணா இருப்பான். விஷன் இல்லாதவன். இவனுக்கு அது காணான் விஷன் இல்ல. அவனை விட்டு நீ பிரிஞ்சாதான் அடுத்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப 2வது காரியம் பார்க்க போகிறோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிங்க. ஆதியாகமம் 12:1-2 வாசிங்க. உன் தேசத்தையும் சொல்லிட்டாரா? 12:4 வாசிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? ஆக்சுவலா 12:1 என்ன சொன்னாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும். இதுல 2 கரெக்டா விட்டுட்டாரு பாருங்க. தேசத்தையும் விட்டுட்டாரு, அடுத்து யாரை விட்டாரு? தகப்பன் வீட்டையும் விட்டுட்டாரு. ஆனா கூட யாரை கூட்டிட்டு போறாரு? லோத்தை கூட்டிட்டு போறாரு பாருங்க. உன் இனத்தையும் தானே சொன்னாரு அவரு. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். இப்ப இவரு தகப்பன் வீட்டை விட்டுட்டாரு.
அப்பா உயிரோடு இருக்கும் போதே அவரை விட்டு புறப்பட்டுட்டாரு. அப்பா வீட்டையும் விட்டுட்டாரு. ஆனா கூட யார் போறது? லோத்து. கர்த்தருடைய விஷன்ல யார் இல்ல? கர்த்தருடைய திட்டத்துல யார் இல்ல? லோத்து இல்ல. ஆனா லோத்து யாரு? சாதாரணமானவன் இல்ல, நீதிமான். பைபிள் சொல்றது பேதுருவின் புத்தகத்துல, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே 2 பேதுரு 2:8 வாசிங்க. நீதிமானாகிய லோத்து. லோத்து சாதாரண ஆளு இல்ல. எப்படிப்பட்ட ஆளு? இது 2வது ஸ்டேஜ். முதல்ல இருந்தவன் யாரு? விஷன் இல்லாதவன். முதல்ல இருந்தவன் யாரு? அழைப்பு இல்லாதவன். அவனை விட்டு கர்த்தர் புறப்பட்டு போக சொல்லிட்டாரு. ஆனா இப்ப கூட இன்னொருத்த வரான். யார் தெரியுமா? இவன் ஸ்பிரிச்சுவல் மேன், இவன் நீதிமான், இவன் ஆவிக்குரியவன், இவன் கூடவே வருவான். ஆனால் ஒரு நாள் வரும், இவனை விட்டு கர்த்தர் உங்களை விட்டு பிரிப்பார். இவன் உங்க கூட வரக்கூடாது. இவன் யார்? இவன் எப்பேற்பட்டவன்? வாசிங்க 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. வாக்குவாதம் யார் யாருக்கு? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். மந்தை மேய்ப்பர்கள் ஆரம்பிச்சு வாக்குவாதம் எங்க வந்து முடிஞ்சிருச்சு? லோத்துக்கும் ஆபிரகாமுக்குமே வந்து முடிஞ்சிருச்சு, கடைசியா வந்துருச்சு. இப்போ லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ மெசொப்பொத்தாமியா தேசத்துல இருந்து புறப்பட்டு வரோம், ஒன்னா வரோம், ஆரானுக்கு வந்தோம், ஆரான்ல இருந்து ஒன்னா புறப்பட்டோம், கூடவே வந்தோம், ஒண்ணும் இல்லாம வந்தோம். இன்னைக்கு நம்ம மந்தை மேய்ப்பு பெருசாகி பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு நம்ம 2 பேரும் பணக்காரர்கள் ஆயிட்டோம். இப்போ பிரச்சனை வருது. வரும்போது லோத்து என்ன பண்ணிருக்கணும்? மந்தை மேய்ப்பர்களுக்கு பிரச்சனை வந்து ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா உனக்கு எனக்கு பிரச்சனை வர மாதிரி ஆகுது, நம்ம இந்த பிரச்சனை வேண்டாம், உன் இஷ்டப்படி நீ போ, என் இஷ்டப்படி நான் போறேன் சொன்னா லோத்து என்ன சொல்லிருக்கணும்? சித்தப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா வந்தோம், நமக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு ஒரு காலத்துல, அதெல்லாம் போகிற வழியில ஆண்டவர் கொடுத்தது. ஆனா நாம போக போறது எங்க? கானானுக்கு. நம்ம அத போவோம். போகிற வழியிலேயே இவ்வளவு கொடுக்கிறாரு ஆண்டவர், போனா எவ்வளவு கொடுப்பாரு? இது முக்கியம் இல்ல சித்தப்பா, நமக்கு அதுதான் முக்கியம், நாம அங்க போயிடுவோம், இந்த பயில விட்டு தள்ளுங்க அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா சொன்ன உடனே லோத்து என்ன பண்ணாராம்? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவர் போயிட்டாரு. கவனிங்க, முதல்ல நீங்க தேராக விட்டு போகணும், 2வது லோத்துவை அனுப்பணும். லோத்து யார் தெரியுமா? வாக்குவாதம் பண்றவன். உங்களோட கூட இந்த வாக்குவாதம் பண்றவன் யாரா இருப்பான் தெரியுமா? பெரும்பாலும் புறஜாதியான இருக்கவே மாட்டான். இந்த வாக்குவாதம் பண்றவன் யாரா இருப்பான் தெரியுமா? கூடவே இருக்கிற நீதிமானத்தான் இருப்பான், கூடவே இருக்கிறதான ஆவிக்குரியவனத்தான் இருப்பான். இவன் நீதிமான், இவன் லோத்து. ஆனா வசனம் சொல்லுது அவன் வாக்குவாதம் பண்ணுகிறவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத 2வது காரியம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள். எக்காரணம் கொண்டும் உங்கள் வாயிலே வாக்குவாதம் வரவே கூடாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த லோத்துவோடைய பிரயாணத்துக்கு காரணமே ஆபிரகாம் தான். விஷன் யாருது? ஆபிரகாம் விஷன். அவன் தான் கானானுக்கு போக போறான். அவனுடைய பிரயாணத்துல நீ உதவியா கூட வந்த, நீ ஒட்டிக்கிட்டு வந்தாலு. அப்படி வந்துட்டு நீ கடைசியா என்ன பண்ற? வாக்குவாதம் பண்ற. யாரோட? இன்னும் சொல்றேன், ஆபிரகாமோடு கூட வந்ததுனால தான் லோத்துக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் லோத்துக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவனை ஆரான்ல செத்து போயிருக்கணும். அப்படி வந்த லோத்து யாரோட வாக்குவாதம் பண்றாரு? இப்போ ஆபிரகாமோடு. சில நேரங்களில நம்ம கூட இருக்கிறவன், நாம வளர்த்தவன், நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு நாள் நமக்கு விரோதமா கையை உயர்த்துவான் பாருங்க, அப்படிப்பட்டவனை வைக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு அனுப்பி விட்டுறவன். சில நேரங்களில் இந்த வாக்குவாதம், நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், பைபிள்ல வாக்குவாதம் பண்ணி ஒருத்தன் நல்லா இருந்தானா ஒருத்த கூட கிடையாது, அத்தனை பேரும் அழிஞ்சிட்டான். ஊழியக்காரனுக்கு விரோதமா வாக்குவாதம் பண்ணி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விஷன் உள்ளவனுக்கு விரோதமா வாக்குவாதம் பண்ணி ஒருத்தன் நல்லா இருந்தானா அப்படி ஒருத்த கூட பைபிள் இல்ல. அது லோத்துவா இருக்கட்டும், அல்லது கோராகு கூட்டமாக இருக்கட்டும், அல்லது சீமேயாக இருக்கட்டும், ஆரோனும் மிரியாமா இருக்கட்டும், யார் வேணா எடுத்துக்கோங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணி, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணி அவன் நன்றாய் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்டவனை தைரியமா அனுப்பி விடுங்க. வாக்குவாதம் பண்றவங்க உங்க கூட இருக்கவே கூடாது. தேராக விட்டு நீங்க புறப்படணும், லோத்தை நீங்க அனுப்பி விடணும். வாக்குவாதம் பண்றவன் நீங்க அனுப்பணும். சில நேரங்கள்ல இந்த வாக்குவாதம் பண்றவன் நம்ம கூடவே வச்சிருப்போம், எதுக்கத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவான். ஏன்னா இது இந்த பைபிள் தெரியாதவனு கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த அறகுறையா பைபிள் தெரிஞ்சவங்க கூட இருப்பான் பாருங்க, இவனை வச்சுக்கிறது தான் கஷ்டம். வசனத்தோடைய சரியான அர்த்தமும் புரியாது, எதுவும் தெரியாது, இது இப்படி இருக்கிறதே அது அப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பான். பக்கத்துல உட்காந்து நம்ம வேலை செய்ய மாட்டான். நம்ம ஏதாவது சொன்னா அவன் மண்டல ஏறவும் ஏறாது, வெளியே போய் சொல்லுவான். பாஸ்டர் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பைபிள்ல இப்படி இருக்குதுன்னு கேட்டா உனக்கு புரியாதுங்கிறாரு. உண்மையில தான் உனக்கு புரியாது, சில நேரத்தில் நம்ம சொல்றது அவருக்கு புரியாது.
எத்தியோப்பிய ஸ்திரீய மோசே திருமணம் பண்றாரு. அதாவது அந்த அம்மா மீதியா தேசத்து அம்மாவை திருமணம் பண்றாரு. அந்த அம்மாவை ஏன் திருமணம் பண்ணாரு, அந்த அம்மா மூலமா ஒரு சந்ததி ஏன் வந்துச்சு, இதோட அர்த்தம் யாருக்கு தெரியாது? மிரியாமுக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சும்மா அசால்ட்டா பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? அவன் மட்டும் என்ன பெரியாளா, அவனே புறஜாதியார் தான் கல்யாணம் பண்ணிருக்கிறான், அவங்ககிட்டயே கர்த்தர் பேசினா நம்ம கிட்ட பேச மாட்டாரா? இவங்க சொல்றாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசுனது என்ன தப்பு, அவன் ஏன் அவன் கல்யாணம் பண்ணான், அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ யாரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவங்க கிட்ட என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் நடந்துச்சு. என்ன பண்ண தெரியுமா? ஏன் ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ ஏன் பேசின, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். சில நேரங்கள்ல ஊழியர்கள் செய்யறது உங்கள் பார்வைக்கு தவறாக தெரியும், சிலது தவறாக தெரியும். அதை பார்க்கும்போது நம்ம தப்பா நினைப்போம். ஏன் பாஸ்டர் இப்படி பண்றாரு, ஏன் அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி நம்ம கேட்போம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் ஆண்டவருக்கு இல்லை. நான் பொதுவா சொல்லுவேன், ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை யாரு காட்டுறாரு? மோசேக்கு காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிற தன்மையை யாரு கொடுக்கிறாரு? பெசலேயலுக்கு கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் இல்ல, அதை சொன்னா அவங்க அதுக்கு கீழ்படியணும், அவ்வளவுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மலையில மோசேக்கு ஒண்ணு கொடுத்துட்டாரு ஆண்டவர். கவனிங்க, ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடலை மோசேக்கு காட்டிடுறாரு. மோசே வந்து பாத்துறாரு, அதை கீழே செய்யறதுக்கு எச்சரிக்கையா இருந்து அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எச்சரிக்கையா இரு, கண்டிஷன்லாம் போட்டாரு. அதனுடைய அந்த விஷனை புரிஞ்சுக்கிற பெசலேயல் அங்க இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டாரு. மத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கர்த்தருக்கு அவசியம் இல்லை. மத்தவங்க பார்த்து இவர் போய் மேல மாடலை வாங்கிட்டு வந்தேங்கிறாரு, இவ்வளவு தங்கம் கேட்கிறாரு, இவ்வளவு வெள்ளி கேட்கிறாரு, இவ்வளவு ரத்தாம்பரம் கேட்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு? நாமளே வனாந்தரத்துல சுத்துறோம், நமக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரம் தேவையா? இந்த கேள்வியில யார் கேட்க கூடாது, சுத்தி இருக்க கூடாது. ஒண்ணு, கர்த்தர் அவங்கிட்ட சொன்னாருங்கிறத விசுவாசிங்க, இல்ல வாய் மூடிட்டு கம்முனு. சில நேரங்களில் ஊழியக்காரன் வழியா கர்த்தர் பேசும்போது வாக்குவாதம் பண்ற சபையில உட்காந்துட்டு நேருக்கு நேரம் கூட பண்ணாது, பக்கத்துல உட்காந்து பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்றாரு, இப்ப எதுக்கு நமக்கு இது தேவையா, நாம இருக்கிறதுக்கு அது தேவையா? நாங்க என்னைக்காவது உங்களை கேட்டிருக்கிறோமா? உங்க வீட்டுல நீங்க ஒரு டிவி வாங்கிட்டு எங்க ஜோமனை கூப்பிடுறீங்க ஊழியக்காரனை, நாங்க கேட்டிருக்கோமா நீங்க உங்களுக்கு இந்த டிவி தேவையா? இப்போ நாங்க கேட்டிருக்கோமா? இன்ஸ்டால்மெண்ட்ல வண்டி வாங்குறீங்க, டூ வீலர், பாஸ்டர் கொண்டு ஜோம் பண்றீங்க, பாஸ்டர் எங்களுக்காக நாங்க கேட்கறோமா, நீ இருக்கிற இருப்புக்கு உனக்கு டூ வீலர் இப்ப தேவையா, உனக்கு டிவிஎஸ் 50 போதாதா, ஏன் நடக்க மாட்டியா, கால் என்ன ஊனமான்னு கேட்கறோமா? நீங்க ஒன்னு ஆசீர்வதிக்கப்பட்டா நாங்க சந்தோஷப்படுறோம் இல்ல, சந்தோஷப்படுறோம் இல்ல, நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு மனசு நிறைஞ்சு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறோம்ல, அதுவே ஒரு ஊழியக்காரன் வாங்கினா ஊழியக்காரன் ஏதாவது சொன்னோன்னு இவருக்கு இது இப்ப தேவையா? இதுக்கு பேரு பைபிள் சொல்லுது யூதாஸ் ஆவியா. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, பரிமள தைலத்தை காலில் உடைக்குது. உடைக்கும் போது அங்க இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த அம்மா இருக்குது நடுவுல பரிமள தைலத்தை உடைக்குது. உடைச்ச உடனே இந்த பையன் சொல்றான், 300 வெள்ளி பணம் போகுமே, நறுக்கிறதுக்கு கொடுக்கலாமே. எனக்கு அதை படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த பயலுக்கு அந்த தைலத்தோட விலை தெரிஞ்சிச்சு இல்ல, அந்த உடைச்ச அந்த அம்மாவுடைய அன்பு தெரியல பாருங்க அவனுக்கு. அந்த அம்மா தங்கிட்ட இருக்கிறதையே கொண்டு உடைக்குதுன்னா அப்ப அந்த அம்மாவுடைய அன்பு எவ்வளவு பெருசு அது தெரியல. ரெண்டாவது, இந்த அம்மா உடைக்குதுன்னா இயேசுநாதர் எவ்வளவு விளையாட பெற்றவர். இந்த 300 வெள்ளி பணத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி 300 வெள்ளி பணம் ஒண்ணுமே இல்ல. அப்ப இவனுக்கு என்ன தெரியல, இயேசுநாதருடைய வேல்யூ தெரியல, உடைச்ச அந்த அம்மாவுடைய அன்பும் தெரியல. இவனுக்கு என்ன தெரியுது, அந்த 300 வெள்ளி பணம் தான் தெரியுது. ஊழியக்காரனுக்கு கர்த்தர் ஒரு வண்டி கொடுத்துட்டாருன்னா, ஊழியக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா இவனுக்கு இப்ப தேவையா? பாஸ்டருக்கு நல்லா காசு வந்துருச்சு, பாஸ்டர் நீங்க பாக்குறேன் நல்லா 2 கவர் நிறைய சாப்பாடு வாங்கிட்டு போறாரு, ஏன் வீட்டுல சமைச்சு சாப்பிட முடியாதா, ஹோட்டல்ல தான் வாங்கணுமா? நீங்க எத்தனை நாள் போய் ஹோட்டல்ல முக்குறீங்க? ஆண்டவர் என்னைக்காவது உங்களுக்கு கேள்வி கேட்கிறாரா? நீங்க சாப்பாடு போடும்போது கழுத்தை கையை வச்சு உனக்கு இது தேவையா, ஏன் உன் குடும்பத்துல ரேஷன் அரிசி தின்ன மாட்டியான்னு கேட்டார் ஆண்டவர். நீ சாப்பிடும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, அதே மாதிரி தானே ஒரு ஊழியக்காரனும் தேவனுடைய பிள்ளை, அவன் சாப்பிடும்போது ஏன் உனக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது? நீ யாருன்னா யூதாஸ், நீ யாரு? யூதாஸ். அந்த ஊழியக்காரன் இதே நான் சொல்றேனே, எங்க ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் இதே ஊருக்குள்ள சென்னைக்குள்ள கஷ்டப்பட்டாரு, 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு செருப்பு தேய நடந்து சைக்கிள் ஓட்டி ஃபாஸ்டிங் இருந்து ஒரு நாள் சாப்பிட வழி இல்லாம மயக்கடிச்சு விழுந்து அவர் வாழ்க்கையில அப்படி வந்த போது கர்த்தர் அவருக்கு என்ன கொடுக்கிறாரு? இப்போ அவருடைய பிரதிபலனா சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. இப்ப நடக்க முடியாத காலம் வரும்போது ஒரு கார் கொடுக்கிறாரு. இப்ப என்ன சொல்றா, பாஸ்டருக்கு வசதி வந்துருச்சு, கார்ல போறாரு. ஏன் போனா என்ன? ஏன் அதே ஊர்ல செருப்பு தேய நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அதே ஊர்ல ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு அந்த பசியில கிடந்து வயிறு இழுத்து ஒரு நாள் மயக்கடிச்சு விழுந்து ட்ரிப்ஸ் ஏத்தது தெரியுமா உங்களுக்கு? அவன் பட்ட கஷ்டம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வாக்குவாதம் எதுக்கு எடுத்தாலும் இது தேவையா அது தேவையா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தால் நாங்கள் எப்படி சந்தோஷப்படுகிறோமோ அதே மாதிரி ஜெப வீட்டில் கொடுத்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். உடனே நீங்க சொல்வீங்க, நாங்க தானே ஆஃபரிங் கொடுக்குறோம், நாங்க கொஸ்டின் கேட்கறது தப்பா, நாங்க கணக்கு கேட்கறது தப்பா? நீ ஆஃபரிங் கொடுத்தியா இல்ல வட்டிக்கு கொடுத்தியா? வட்டிக்கு கொடுக்கறவன் தான் கணக்கு கேட்கணும், ஆஃபரிங் கொடுக்கறவன் கணக்கு கேட்க கூடாது. நீ யாருக்கு கொடுத்த? நீ யாருக்கு கொடுத்த? கர்த்தருக்கு கொடுத்த. கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட ஏன்டா கணக்கு கேட்கிற? யாருக்கு நீங்க கொடுத்தீங்க? ஆஃபரிங் போடும்போது யாருக்கு போட்டீங்க? நீங்க எங்களுக்கு சொல்லி போடுங்க, எங்ககிட்ட வந்து கணக்கு கேட்குங்க. நான் அசரியாவுக்காக போடுகிறேன், இந்த 2வது ஆஃபரிங் அசரியாவின் மனைவிக்காக போடுகிறேன், இப்ப வந்து எங்களை காணிக்க கேளுங்க. ஆனா ஒண்ணு, பாஸ்டர் அசரியாவுக்காக நீங்க காணிக்க போட்டு பரலோகத்தில் ஆசீர்வாதம் கேட்க முடியாது, பிச்சை எடுப்பீங்க. நீங்க கர்த்தருக்குன்னு போட்டாதான் அது ஆசீர்வாதம். அப்படித்தானே? அதான உண்மை. அப்ப கர்த்தருக்கு போட்டா யார்கிட்ட கேட்கணும் கணக்கு? ஆனாலும் அதையும் தாண்டி நாங்கள் கணக்கு வச்சிருக்கிறோம், அது வேற விஷயம். அது எங்க உண்மை? நாங்க வச்சிருக்கிறோம், நாங்க கொடுக்கிறோம். ஆனா உங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இருந்தா சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. உங்க அப்பா நல்லா இருந்தா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க? உன் ஆவிக்குரிய அப்பா நல்லா இருந்தாலும் நீ சந்தோஷம் தான் படும். எப்ப உனக்கு அந்த ஒரு பொறாமை வருதோ, எப்ப உனக்கு ஒரு எரிச்சல் வருதோ, உனக்குள்ள யூதாஸின் ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது. இயேசு கிறிஸ்துவையும் கொடுத்துட்டு இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை நாம அவருக்கு ஊழியம் செய்கிற ஒருத்தனுக்கு அவர் ஏதாவது கொடுத்தா நீ எரிச்சல் அடைஞ்சினா அவருக்கு உன் மேல எவ்வளவு கோவம் வரும்? உனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டாரு, கூட மத்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இவ்வளவு உங்களுக்கு கொடுத்த தேவன் தனக்கு ஊழியம் பண்ற ஒரு ஊழியக்காரனுக்கு ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொடுத்துட்டாருன்னா நீ பொறாமப்பட்டினா அப்ப உன் மேல அவருக்கு கோவம் வருமா வராதா? ஒரு நாளும் உன் கூட இருக்கிற ஊழியக்காரனத்துல வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். வாக்குவாதம் பண்றது நல்லது அல்ல, வாக்குவாதம் பண்ணுகிறவன் உருப்பிட்டதும் அல்ல. இந்த வாக்குவாதம் பண்றவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு ஒருத்தன் போறான் பாருங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு போறானே, அவன் கண்கள் எப்பவுமே சோதோமை தான் பார்க்கும். 14 வாசிங்க. பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இங்க பாருங்களேன், ஒரே இடத்துல இருந்தா 2 பேரும் பாக்குறாங்க, ஒரே இடத்துல இருந்தா 2 பேரும் பாக்குறாங்க. லோத்தும் பாக்குறாரு, ஆபிரகாம் பாக்குறாரு. ஆனா லோத்து பார்த்தது எதை? சோதோமை. ஆபிரகாம் பார்த்தது எதை? கானானை. ஒரே இடத்துல இருந்தா 2 பேரும் பாக்குறாங்க, 2 பேரும் ஒரு இடத்துல பாக்குறாங்க. அவன் சோதோமை பாக்குறான், இவன் கானானை பாக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாக்குவாதம் பண்ணிட்டு பிரிஞ்சுட்டு போனீன்னா நீ பாக்குற இடம் செழிப்பா தெரியும், ஆசீர்வாதமா தெரியும். சில நேரத்துல சபையை பிரிச்சுக்கிட்டு போறவன் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ற மாதிரி இருக்கும், பாஸ்டர் விட்டு சண்டை போட்டு போறவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியே பாஸ்டரோட இருதயத்தை உடைச்சிட்டு ஊழியத்தை உடைச்சிட்டு போறவன்லாம் கொஞ்ச நாள் வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வரும், அது சோதம், அது சோதம். கடைசியில் அவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எந்த ஆஸ்திக்காக ஆபிரகாமை விட்டு அவன் சோதோமுக்கு போனானோ எல்லா ஆஸ்தியும் இழந்து வெறும் கையாய் சோதோமை விட்டு வெளியே வருவான். அதுக்குதான் சொல்றேன், வாக்குவாதம் பண்ணாதீங்க. கோராகு கூட்டத்தார் வாக்குவாதம் பண்ணினார்கள், சந்ததியே பூமிக்கு அடியில போயிருச்சு. மிரியாம் வாக்குவாதம் பண்ணா 7 நாள் மென் குஷ்டம் அடைந்தாள். வாக்குவாதம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. சில நேரங்களில் உங்கள் பார்வைக்கு ஊழியக்காரன் பண்றது தப்பா இருக்கும், தப்பா இருக்கும். நீங்க தேவன் கையில ஒப்படைச்சிட்டு அமைதியா தான் இருக்கணும். நீங்க ஊழியக்காரனுடைய மனசை நோக்கடிக்க கூடாது. மிச்சத்தை கர்த்தர் பார்த்துப்பார். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர் பயங்கர கண்டிப்பா இருக்கும். நம்ம நினைச்சுப்போம், இந்த டீச்சர் பாடமே நடத்த மாட்டேங்குது, ஒழுங்கா பாடம் நடத்த மாட்டேங்குது. ஆனா டீச்சரை எடுத்து நீங்க கேட்க முடியாது, கம்முன்னு இருக்கணும். எடுத்து கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், வெளியே போ அப்படிங்க. உங்க மனசுல ஒரு எரிச்சல் வரும், இந்த டீச்சர் ஒழுங்காவே பாடம் நடத்தல, ஆனா கேட்டதுக்கு கோவப்படுது அப்படின்னு. ஆனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு நாள் வந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிடுவார் டீச்சரை, இங்க வா, ஏன் உன் கிளாஸ்ல மட்டும் ரிசல்ட் இல்லை, ஏன் உன் கிளாஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க, அடுத்து நீ ஒழுங்கா எடுக்கலனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன் பாரு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க டீச்சர் நம்மள ஒழுங்கா பாடம் நடத்தல, ஆனாலும் மாசம் மாசம் சம்பளம் வாங்குது, ஆனாலும் நல்லா இருக்குது, இதை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லீங்க, டீச்சருக்கும் ஒரு எஜமான் உண்டு. பசங்க இடத்துல வச்சு டீச்சர் திட்ட மாட்டாரு, ஆனா ரூம்குள்ள விட்டு உங்களை விட கேவலமா திட்டுவார். ஊழியக்காரனை சும்மா விடுறாரு நினைக்கிறீங்களா நீங்க ஆண்டவரு? அதான் நான் சொல்லுவேன், நாங்க உங்ககிட்ட பேசுறோம்ல, சிலர்லாம் சொல்றாங்க பிரதர் ஜெகன் வந்து கொஞ்சம் கடினமா பேசுறாரு, கோவமா பேசுறாரு. என்னைக்கு நாங்க பேசினாலும் வார்த்தை தவறி பேசுறோமா? யோசித்து பாருங்க. பிரதர் சிஸ்டர் இவ்வளவு தானே பேசுறோம், சவுண்டா பேசுறோம், இவ்வளவு தானே பேசுறோம். இதுவே நீங்க யோவான் ஸ்நானகனை விட்டு பேசி பாருங்க, என்ன பேசுவோம்னு நினைக்கிறீங்க?
விரியன் பாம்பு குட்டியேம்பா. இயேசுநாதரை விட்டு பேசி பாருங்க, அவர் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? விபச்சார சங்கதியேம்பாரு. இப்ப நாங்க பரவாயில்லையா இல்லையா? நாங்க பரவாயில்லையா இல்லையா? நாங்க ரொம்ப பரவாயில்லைங்க, நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இவங்க ரொம்ப கோபமா பேசுறாங்க, ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு. போன தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை ஊழியக்காரங்க நீங்க இருந்தீங்கன்னா செத்து போயிருப்பீங்க. நானா வளர்ந்த ஊழியக்காரத்தை வளர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான். எடுத்த உடனே சொல்வாரு நரகத்துக்கு போயிடுவோம் பாரு. ஐயோ என்னத்துக்கு? வாயை திறந்ததுக்கா? அதுல இருந்து வாயை திறக்க மாட்டோம். நான் நின்றுட்டு இருப்பேன், கூப்பிடுவாரு, அவனை கூப்பிடும் பாரு. பார்த்துட்டு நம்ம கம்முன்னு போகாம இருந்தோம்னா அந்த திருட்டு பையனை கூப்பிடும் பாரு. அடுத்த வார்த்தை நாங்க திருட்டு ஓடி போய் இந்த திருட்டு பையன் ஏன் பட்டத்தை வாங்குவாரு முன்னாடியே போய் நின்றுவோம். அப்படி வளர்ந்தோம் நாங்க. இப்ப நாங்க உங்களை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சோத்திரம், வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், இதை தாண்டி ஏதாவது பேசுறோமா? நீங்களும் அந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன ஆகும்? இயேசுநாதர் இருந்தா என்ன ஆகும்? பிரதான சீசானியா அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. உங்களை நாங்க என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கிறோமா? நீங்க பண்றது வேணா அந்த வேலையா இருக்கும், ஆனா நாங்க சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? நீங்க எங்களை பத்தி பின்னாடி பேசுவீங்க, எல்லாம் தெரியும், வந்து உட்கார்ந்துருப்பீங்க, ஆனாலும் பிரைஸ் தி லார்ட் தானே சொல்றோம். உட்கார்ந்துருக்கு பாரு சாத்தான் சொல்லியிருக்கோமா நாங்க என்னைக்காவது? சொல்ல முடியாது. ஆனா எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கோபமா வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை கண்டிக்கிற எங்களை கண்டிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். உங்களை கண்டிக்கிறதுக்கு நாங்க ஒரு வரமுறையோட இருக்கிறோம். அவர் அடிச்சு நுறுக்கிய போடுவார் எங்களை. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தண்டிக்கிற முறைலாம் உங்களுக்கு தெரியாது தெரியுமா? கொஞ்சம் பிரசன்னத்தை எடுத்து விட்டுட்டாருன்னா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? சனிக்கிழமை வார்த்தையை கொடுக்காம விட்டுட்டாருன்னா அந்த ஊழியக்காரனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். தெரியுமா சொல்ல ஊழியக்காரனுக்குலாம்? ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை நைட்டு 10 மணி வரைக்கும் வார்த்தையை கொடுக்க மாட்டாரு. முட்டுவான், மோதுவான், கத்துவான், கதறுவான். என்னவா இருக்கும்னா போன வாரம் திங்கக்கிழமை என்ன பண்ணேன் பாரு. 6 நாள் விட்டு எங்க பிடிக்கிறாரு? செய்திக்கு போய் உட்கார்ந்து போது பிடிப்பாரு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே டெய்லி ஜாம் பண்றது என்னுடைய பழக்கம். காலேஜ் படிக்கும் போது காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே நாங்க 2-3 பேர் சேர்ந்து நண்பர்கள் ஜாம் பண்ணுவோம். காலேஜ்ல ஏதாவது நடந்துரும், பசங்கிட்ட அரட்டை அடிச்சிருவோம், கிண்டல் பண்ணிருப்போம் ஏதாவது. அப்ப ஒண்ணுமே தெரியாது. வந்து முழங்கால் போட்டா பரிசுத்தாவியனுடைய நிரப்புதலே இருக்காது. அழுது கத்தி கதர்னா ஆவியானவர் சொல்லுவாரு, நீ அங்க உட்காந்து இவ்வளவு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்துவாரு. கத்து கதறுவோம். தெரியுமா? ஆவியானவர் தேவன் தண்டிக்கிற முறைலாம் வேற, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க நீங்க ஆக்சுவலா நீங்க எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. தெரியுமா? நாங்க தான் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க எப்படி உட்காந்துருப்பீங்க? தெரியும் அவரை பத்தி. அப்படித்தானே உட்காந்துருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணி அவன் இருதயத்தை உடைச்சு கரங்களை உயர்த்தி நாவுகளை அசைத்து அவனுக்கு விரோதமாய் பேசினவர்கள் நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. உங்கள் பார்வைக்கு ஆபிரகாம் பண்றது தவறாக இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு மோசே பண்ணுகிறது தவறாக இருக்கலாம், உங்கள் பார்வைக்கு இயேசு கிறிஸ்து பண்ணுகிறது தவறாக இருக்கலாம். அப்படித்தானே யூதர்களுக்கு இருந்துச்சு. அப்படித்தானே ஒப்படைச்சான் இயேசுவை. நான் சொல்றேன், பிதாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவருக்கு தான் அவருடைய உண்மையான காரியங்கள் தெரியும். சொல்றேன், எப்பவும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணீங்கன்னா நீங்க நோக்கி பார்க்கறது சோதமாக இருக்கும். என்ன ஆச்சரியம் தெரியுமா? சோதம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு செழுமையா இருக்கும், உள்ள அருவருப்பு இருக்கும். ஆனா கானான் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது, உள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். இல்லையா? சில நேரங்கள்ல நமக்கு ஊழியக்காரங்கிட்ட கோவம் வந்துட்டா 4 பேர் வந்து நம்ம கூட ஆறுதலா பேசுவாங்க. அப்படித்தாங்க பாஸ்டர், எனக்கு எங்கிட்டயும் அப்படித்தான் நடந்துகிட்டாரு, இது சரி வராதுங்க, நாம சேர்ந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிப்போங்க, எங்க வீட்லயே ஆரம்பிப்போம் அப்படின்பா. சோதம் மாதிரி இருக்கும். அப்படியா? அடுத்த வாரத்துல நீங்க வர்ஷிப் எடுங்க, நான் செய்தி கொடுக்குறேன், அடுத்த வாரம் நீங்க செய்தி கொடுங்க, நான் வர்ஷிப் எடுக்கிறேன். இப்ப இவருக்கு சோதம் போல இருக்கும் பாக்குறதுக்கு. எனது நம்ம சர்ச்சில் ஒரு சான்ஸ் கொடுக்கல, நாம இப்ப பாஸ்டர் ஆயிட்டோம், நாம இப்ப செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வர்ஷிப் லீடர் ஆயிட்டோம்னு. ஒரு நாள் வரும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற காலம் ஒன்று வரும். சில நேரங்களில் ஊழியக்காரன் வெளியிருந்து பார்க்கும்போது காணான் மாதிரி இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க அவனோட பழகி பார்த்தாதான் தெரியும், உள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அவன் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குவாதம் ஒரு நாளும் பண்ணாதீங்க. அதே நேரத்துல வாக்குவாதம் பண்றவனையும் கூட வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. இது ஃபர்ஸ்ட் தேராக விட்டு நம்ம கிளம்பிடணும். 2வது லோத்துவை அனுப்பிடணும். தயவு செய்து சொல்றேன், ஊழியக்காரனுக்கு விரோதமா வாக்குவாதம் பண்ணி சக்சஸ் ஆனவங்க யாருமே இல்லை. வாக்குவாதம் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. 2வது. கடைசி இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு போன்னு. ஆபிரகாம் யாரை கூட்டு வந்தாரு? லோத்துவை கூட்டு வந்துட்டாரு. தேராக விட்டு கிளம்பிட்டாரு, லோத்துவையும் அனுப்பிட்டாரு. இப்ப எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அவர் வந்துட்டாரு, கானானுக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆகல? ஃபுல்ஃபில் ஆகல, நிறைவாய் வரவில்லை. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் கானானுக்கு வந்துட்டேன், ஆனா என்ன செய்யற? இன்னும் ஆசீர்வாதம் என்ன ஆகல? ஃபுல்ஃபில் ஆகல. அந்த வசனம் வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நல்லா கவனிங்க, என்ன இல்ல இப்ப? இப்ப ஆசீர்வாதம் லோத்து அனுப்பியாச்சு, தேராக விட்டாச்சு,
கானானுக்கும் வந்தாச்சு, கானான்லயும் அவர் இருக்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா இன்னும் அவருக்கு என்ன வரல? நிறைவான ஆசீர்வாதம் வரல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் முழுமையா என்ன செய்யல? நிறைவேறல. இந்த முழுமையான ஆசீர்வாதம் நிறைவேறணும்னா இன்னும் ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்ய வேண்டி இருந்தது. அதை மாத்திரம் செஞ்சுட்டாருன்னா நிறைவேறிடும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள். நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா கர்த்தர் பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆபிரகாம் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? தன் மாம்சம் சாக இடம் கொடுக்க வேண்டும். 86வது வயசுல அவனுக்கு இஸ்மவேல் பிறக்கிறார். 86ல இஸ்மவேல் பிறக்கிறார். இப்ப ஈசாக்குங்கிறது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறக்கணும்னா மாம்சத்தினுடைய பலன் குன்றி போக வேண்டும். மாம்சத்தினுடைய பலன் இல்லாம இருந்தாதான் வாக்குத்தத்தம் பிறக்கும். ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன், உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா உங்கள் மாம்சம் அமைதியா இருக்க வேண்டும். உங்க மாம்சம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாது. இப்ப ஆபிரகாம் வாயில ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே 100 வயசாகி போச்சு, என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு, இதுக்கு மேல பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு ஒண்ணு கர்த்தர் சொல்றாரு, வர உற்பவ காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். வருகிற வருஷம் உனக்கு என்ன செய்யும்? ஒரு பிள்ளை பிறக்கும். எப்ப இந்த வார்த்தை கர்த்தர் வருது, அடுத்த வருஷம் உனக்கு பிள்ளை பிறக்கணும். எப்ப ஆபிரகாம் வாயில என் சரீரம் செத்துச்சுன்னு சொல்லிட்டாரோ அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். சிலருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு, சிலருக்கு கர்த்தர் சொல்றது உண்மை, ஆனால் அது நிறைவேறாமலே இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் சொன்னீங்க, ஆனாலும் எனக்கு என்ன செய்யல, குழந்தை பிறக்கல. ஸ்ரீலங்கால போயிருந்த போது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம். அவங்க கல்யாணம் ஆகி இளம் மனைவி பிள்ளைங்க, கணவன் தான், ஒரு 3 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப வருத்தம், பயங்கரமான அழுக. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போயிருந்த போது ஜெபம் பண்ண சொன்னாங்க. நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் போது விசுவாசமா ஒரு அறிக்கை பண்ணோம், அடுத்த வருஷம் ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுக்கணும், ஆண்டவரே அடுத்த வருஷம் உங்க பிள்ளையோட இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். வந்து ஒரு 2 மாசம் இருக்கும், எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்காங்க, எங்க ஒய்ஃப் 3 வருஷமா இல்லாதது, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, ரொம்ப சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்புறம் ஒரு 3-4 மாசத்துல அது இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம், ஆண்டவரே சொன்னீங்க இப்படி எல்லாமே நடந்துச்சு, ஆனா இல்லாம போயிருச்சு. ஆண்டவர் பதில் எதுவும் தரல, ஆனா என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு இப்படி இல்லாம போயிருச்சேன்னு. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒருத்தர் மூலியமா நான் கேள்விப்பட்டேன். அந்த மனுஷன் இப்ப என்ன தூத்தி திரிகிறாரு. என்ன சொல்றாரு? ஜெகன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும்னு சொன்னாரு, குழந்தை இல்லையே, அப்ப ஜெகன் கள்ள தீர்க்கதரிசி தானே? நான் தீர்க்கதரிசியே கிடையாது. நான் தீர்க்கதரிசியா இருந்தா கள்ள தீர்க்கதரிசி ஆக முடியும்? நான் தான் தீர்க்கதரிசியே இல்லையே. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு விசுவாச அறிக்கை. அடுத்த வருஷம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பிள்ளை கொடுங்கப்பான்னு கேட்கறது ஒரு விசுவாச அறிக்கை. அவரு ரொம்ப நாளா இது யோசிச்சுட்டே இருந்த, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, ஏன்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் வாயின் வார்த்தையை கவனிச்சியா? அந்த பிள்ளை இல்லைன்னு அவன் என்ன மகிமைப்படுத்தல, என்ன தேடி வரல, என்கிட்ட அழல, அவன் தூஷிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் அவன் மாம்சம் என்ன செய்யல, சாகல. இன்னும் அவனுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? தூஷிக்கிற சுபாவம். கொடுத்தா மட்டும்தான் துதிப்பான், இல்லைன்னா என்ன செய்வான்? தூஷிப்பான். இந்த சுபாவம் இருக்கிற வரைக்கும் பிள்ளை பிறக்காது. உங்களுக்குள்ள சில மாம்சம் கிரியை செய்யும், சில மாம்சங்கள் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாம்சம் சாகுற வரைக்கும் உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஏன்னா கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பூமியின் தூளை போல இருப்பார்கள், வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பாங்க 15ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. 15:5 உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்ட்டாரு. ஆனா 17ஆம் அதிகாரம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. ஏன் பிறக்கல? 16ஆம் அதிகாரத்துல இஸ்மவேல் பிறக்கிறான், 86 வயசு. கர்த்தர் வெயிட் பண்றாரு, மாம்சம் சாகுதா? 99 இப்ப சொல்றான், என் மாம்சம் செத்துருச்சு. உன் மாம்சம் சாகுற வரைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவேறாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் உனக்கு நடக்கல? இன்னும் மாம்சம் சாகல. மாம்சம் சாக ஒப்பு கொடுங்க. சில நேரங்கள்ல சில வைராகியம், மாம்ச வைராகியம் இருக்கும். சில நேரத்தில் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க, இனிமேட்டு நான் கோவமே படமாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்க, வாசல்ல மாமியார் நிற்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க போகும்போதே ஜெபம் பண்ணுவீங்க, நான் எது நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நிக்குது ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு நான் கோவமே படக்கூடாது ஆண்டவரே. அந்த அம்மா கரெக்டா கேட்கும், எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? உடனே இது நான் நினைச்சேன், பிசாசு என் வாயை கிளறுது, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. இப்ப கோவம் கொஞ்சம் ஏறி இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போகும். உடனே அந்த அம்மா சும்மா இருக்காது, சாப்பாடும் செய்யல, ஒன்னும் செய்யல, நீ பாடு சர்ச்சுக்கு போயிட்டா எவன் சமைக்கிறது? நான் செய்வேன் உனக்கு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு இப்ப அப்பாலே போ சாத்தானே,
சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா பிசாசு மாதிரி வந்து பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா பிசாசு ஆடுது. நான் சொல்றேன், அது பிசாசு இல்ல, கர்த்தர். உனக்கு முன்னாடி நிக்க வச்சது யாரு? கர்த்தர். எதுக்கு நிக்க வச்சா தெரியுமா? உன் மாம்சம் செத்துச்சா இல்லையான்னு அந்த அம்மா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் உன்னை. யாருமே இல்லாட்டி நீ நல்லவன் தானே. யாருமே இல்லாத ஊர்ல யார்கிட்ட சண்டை போடுவீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப உங்களுக்கு கோபம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மாமியாருக்கு மருமகளை வச்சிருப்பாரு. அப்படியே அந்த மாமியார் பொறுமையா போயிட்டே இருக்கும். ஒரு 2-3 நாள், 4வது நாள் வெட்டு வெடிக்கும். அப்ப அந்த மாமியார் சொல்லும், நானும் எவ்வளவு நாள் பொறுமையா போயிருந்தேன் தெரியுமா, பொறுத்து பார்த்தேன், என்னால முட்டியவே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் மாம்சம் இன்னும் சாகலன்னு அர்த்தம். மாம்சம் செத்துருச்சு வச்சுங்க, செத்து போன ஆள்கிட்ட ஒருத்த வந்து திட்டிட்டே இருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது இல்ல. சரி, நீங்க செத்துட்டீங்க, அந்த அம்மா வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறது புரியுதா? செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது, நீங்க செத்துட்டீங்க, அந்த அம்மா வந்துருச்சு, பெட்டில இருந்து ஏன் உட்காந்துருவீங்க? ஐஸ் பெட்டில இருந்து. நான் தான் உன்னை வரக்கூடாது என்று சொன்னேனே, நீ ஏன் வந்தாய் கேட்பீங்களா? சில அம்மாக்களுக்குலாம் அது ஒரு வைராக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, செத்தம் போனது நம்ம மூஞ்சை எவ்வளவு பார்க்க முடியுமா? எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதை பார்க்க ஒருத்தன் வரானே, அவனையும் ஏன் வேணான்றீங்க நீங்க? சிலருக்குலாம் அது வைராக்கியம். செத்தாலும் என் மூஞ்சில முழிக்காத, நான் உன்னை சாகுற வரைக்கும் பார்க்கவே கூடாது, சாகுற வரைக்கும் பார்க்கவே கூடாதான். இந்த வைராகி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் நிறைவேறாது. தடை, அது ஒரு தடை. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னோட சின்னவெல்லாம் என்ன திட்டுறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான். ஆமா, கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு. சீமேயை தாவீதுக்கு விரோதமா பேச அனுமதிச்சது யாரு? கர்த்தர். தாவீது அழகா சொல்வார், இது நிமித்தமாவது கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டாரா? குஜராத்துக்கு போயிருந்த போது டிஜிஎஸ் அங்கிள் போயிருந்தாங்களா மீட்டிங். போயிருந்த போது மீட்டிங்க்கு நடுவுல ஒருத்தன் ஏறி வந்து அடிச்சுட்டான் அங்கிளை. மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கிளை ஒரு அடி அடிச்சுட்டான். உடனே பாதுகாவலர்கள் எல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவன் அடிக்க போனாங்க. அங்கிள் சொன்னாரா, அவனை விட்டுருங்க, அவன் போட்டு வந்துட்டாரான். அப்ப முடிஞ்ச பிறகு சுத்தி இருந்த ஆர்கனைசர்ஸ் கேட்டாங்களா, ஐயா உங்களை இப்படி அடிச்சுட்டா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் அவன் எப்படி என் மேல கையை வச்சிருப்பான்? கர்த்தர் அனுமதிச்சாரு, நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாராம். அப்ப அவருடைய மாம்சத்தை எங்க சோதிச்சு பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர். அந்த அமைதி தான் அவரை பெரிய பரிசுத்தவானாய் நிறுத்தியது. அல்லேலூயா. ஆண்டவர் சிலர் எல்லாம் மேல கொண்டு போனா சும்மா கொண்டு போல, அந்த பரிசுத்தவான்கள் போன பாதையை பாருங்க, எப்படி போனாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம மாம்சம் செத்து இருக்குதா? நமக்கு அடங்கி இருக்குதா கோவம்? எனக்கு ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுவேன். எனக்கு ஒரு சுபாவம் உண்டு. யாராவது கொஞ்சம் மரியாதை குறைவா பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், ரொம்ப கோவம் வந்துடும். நான் மரியாதை கொடுப்பேன், அதே மாதிரி அவங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். பெரும்பாலும் நான் எங்க மாட்டுவேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெட்ரோல் பங்க்ல தான் மாட்டுவேன். பெட்ரோல் பங்க்ல போய் நிறுத்தின உடனே அந்த பெட்ரோல் போடுறவர் இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு, முன்னாடி போ அப்படிம்பாரு. நான் என்ன பண்ணுவேன், அந்த போன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே இறங்கிடுவேன் கீழே, காரை விட்டு. நான் என்ன உங்க வீட்டில் மாறாமிக்கிறேன்? என்ன போங்கிற மரியாதையா பேசு. அவன் ஒரு தடவை தான் போகும்பாரு, நான் வா போன்னு 4 தடவை சொல்லிடுவேன். ஒழுங்கா பேசு, மரியாதை பேசு அப்படிம்பேன். யாராவது திடீர்னு பின்னாடி இருக்கிறவன் பைக்ல வரவன் சொல்லுவாரு, ஓ போங்க முன்னாடி அப்படின்ட்டாரா கோவம் வந்துடும். ரொம்ப நாள் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி பார்த்தாரு, நீ ரொம்ப கோவப்படுற, மத்தவங்க உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, உன் சாட்சி கெட்டு போகும், அமைதியாயிரு, பேசினா பேசிட்டு போட்டோம், அமைதியாரு. சில நேரத்தில் நமக்கு சொன்னா கேட்க மாட்டோம்ல. அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, கொஞ்சம் பேர்கிட்ட கர்த்தர் என்ன பிடிச்சி கொடுத்தாரு. அவங்க வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் சும்மா பயங்கரமா பேசுறான், பயங்கரமா கெட்ட வார்த்தை, அந்த வார்த்தை இந்த வார்த்தை எல்லாம் பேசுறான். ஆண்டவர் சொன்னார், திருப்பி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அமைதியா இரு. நீ அமைதியா இருந்தா தான் நான் உனக்கு பேசுவேன். அமைதியா அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா உட்காந்துருந்தேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்ன உயர்த்திட்டார், அதுக்கு அது வேற ஆசீர்வாதம். இப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, கோவம் வந்துச்சுன்னா இப்ப யாராவது போனா அந்த கோவம் இப்ப வரல, இப்ப மாத்தி இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குதுன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படித்தான் பெட்ரோல் பங்க் போன போது, பெட்ரோல் போட்டாச்சு, வண்டி எடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி வண்டியை நிறுத்தி கண்ணாடி இறக்கிட்டு சொன்னேன், எடு இல்லை எடுங்கள் சொல்லுங்க அப்படின்னு. இப்ப கோவப்படல, இருக்கு உள்ள அப்படி, அதாவது இப்ப எரிமலை வந்து சாம்பலா மாறி இருக்கு, நெருப்பு போய். நான் சொன்ன கண்ணாடி திறந்துட்டு, எடு இல்ல எடுங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவன் எடுங்கள். இது எப்போ அதாவது பதிலே சொல்லாம போற காலம் எப்போ வரும் நமக்கு தெரியல. எதுக்கு சொல்றேன், சில நேரங்கள்ல நம்முடைய மாம்சம் சாவதற்கு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம என்ன பண்றோம், மாம்சம் சாகரிக்கிறதுக்கு எவனையாவது கர்த்தர் அனுப்புவாரு, நாம அவனை சாவடிச்சிருவோம். சில நேரத்துல யாராவது வருவான், உன் மாம்சம் செத்துருச்சான்னு சோதிக்கிறதுக்கு கர்த்தர் அவன் அனுப்புவான். நம்ம கரெக்டா தான் இருப்போம், அவன் வந்து வீம்புக்கு சண்டை போடுவான். அவன் வந்துட்டு என்னடா பாருங்க இறங்கிடுவோம் கீழே. அவ்வளவுதான். யாரை பார்த்து என்னடான்னு, இப்போ பாரு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா அவன் அப்படியே பார்ப்பான், ஐயோ தப்பா நாள்கிட்ட மோதிட்டோமோ, அவன் மன்னிப்பு கேட்டுருவான், சாரி ரொம்ப, அவன் செத்துட்டான்.
அவன் செத்துட்டு இப்ப நம்ம இதுக்கு அப்புறம் தான் இருக்கும் விஷயமே. என்ன தெரியுமா? 10 நிமிஷம் கழிச்சு இருதயம் வாதிக்கும். இப்படி கத்திட்டோமே ரோட்ல, இப்படி பண்ணிட்டோமே, நாம செஞ்சிருக்க கூடாது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த எண்ணம் ஏன் வருதுன்னா, நம்ம ஆவியானவர் என்ன செய்யறாரு? மாத்துறாரு. இந்த முழு மாம்சம் நீங்கள் சாக ஒப்பு கொடுக்கும் போது, நான் கோபத்தை மட்டும் சொல்லல, கோபம், மூர்க்கம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை நிறைய இருக்குது. பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா மாம்சத்தை சாக ஒப்பு கொடுக்கும் போது, அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். உங்கள் சிலுவையில் நீங்கள் அறைய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா கர்த்தர் போ அப்படிங்கிற ஒரு கோபத்துக்கு நேரம் போக வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் முதலாவது தன்னுடைய விஷன் இல்லாதவங்கிட்ட ஷேர் பண்ணார், தேராகு கிட்ட. அவனுக்கு கானானுடைய விஷனே இல்ல, அதனாலதான் அவன் கடைசி வரைக்கும் கானானுக்கு வரல. 2வது, வாக்குவாதம் பண்றவன் அவன் கூட இருக்கக்கூடாது. அவன் நீதிமானா இருந்தாலும் கூட, ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிறாரு, ஒரு பிசினஸ்க்கு நீங்க தலைவரா இருக்கிறீங்கன்னா, உங்க கூட இருக்கிறவன் ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவன் உங்க கூடவே படிச்சவனா இருக்கலாம், இன்னும் உங்களை விட அதிக அறிவாளியாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதுக்கு அவன் கீழ்ப்படியணும். உங்களை எதிர்த்து பேசுற அதிகாரம் யாருக்கு இல்ல? தாவீதை விட யோவாபு வல்லமை வாய்ந்தவனா இருக்கலாம், சண்டை நல்லா போடலாம், யோவாபுக்கு அதிகாரம் கூட தெரியலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தாவீதை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், யோவாபை அல்ல. தாவீதுக்கு கீழ்ப்படுத்திருக்கதான் யோவாபுக்கு கட்டளை. அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரியா ஒருத்தர் யாரையாவது கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு நீங்க கீழ்ப்படுத்தி தான் இருக்கணும். அல்லேலூயா. இது 2வது. கடைசியாய் உங்கள் மாம்சம் சாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் மாம்சம் சாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நிச்சயமாக நீ ஒரு குமாரனை பெறுவாய். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வருஷத்துல நிச்சயமாகவே உன் வாக்குத்தத்தம் நிறைவேறும். உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல நிறைவேறணும்னா இந்த 3 காரியத்தை சரியா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.